இப்போ உங்களோட இந்த பேப்பர்ஸ் வந்து எத்தனை டைம் இதை ரீசைக்கிள் பண்ண முடியும்? ஆக்சுவலி இது ரீசைக்கிள் பேப்பர்லாம் இப்படி தான் இருக்குன்ற அந்த மித்தை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஐடியாலஜிங்க. 100% அன்பிளீச்ட் பேப்பர் இது. எந்த கெமிக்கல் கண்டாமினேஷன் கிடையாது. எஃப்எஸ்சி சர்டிஃபைட் ப்ராடக்ட் இதுங்க. இது பேப்பர் மக்குமா? எனக்கு அது பற்றின ஒரு ஐடியா இல்லை. ஸோ ஒரு பேப்பர் வந்து இந்த நம்ம பழைய படத்தை சொல்லுவோம் 15 பைசா திருநா தப்பு இல்லை, அது மாதிரி தான். ஒரு பேப்பராக மண்ணில் போடுறதுனால எந்த இம்பாக்ட் பண்ண போகல. பட் எவ்ரி டன் ஆஃப் பேப்பர் கன்சியூம் அ வால்யூம் ஆஃப் கெமிக்கல்ஸ் ப்ளீச்சிங். ஸோ அது வந்து மண்ணில் போக இட்ஸ் இம்பாக்டிங் தாங்க. இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸஸ், ஏன்னா இன்னைக்கு பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இது எப்படி நீங்கள் சோர்ஸ் பண்ணுறீங்க? கரண்ட் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் தேவையான பேப்பரோட நீடை இருக்கக்கூடிய யூஸ் பேப்பர்ஸை வச்சு நம்மளால் எஃபிஷியன்ஸாக யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு கரண்ட் ரிப்போர்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ண பேப்பர்ஸ். எவ்ரி டன் ஆஃப் பேப்பர் இந்த பேப்பர் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ 70 to 20 ட்ரீஸை சேவ் பண்ண முடியும். ஸோ நம்மளால மரம் நட முடியாது, அட்லீஸ்ட் இருக்க மரத்தை காப்பாற்றலாம். நம்ம 10th படிக்கும்போது இந்த கோனார் தமிழுரை தான் ரீசைக்கிள் பேப்பர் இருக்கும். ஸ்கூல் புக்ஸுமே இதுக்கு அடாப்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஒரு வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் பெர் இயர் வி கேன் சேவ் அரௌண்ட் 1000 kg ஆஃப் கார்பன் எமிஷன். ஓகே. இந்த பேப்பரை யூஸ் பண்ணி முடிச்ச உடனே தூக்கி உடனே டஸ்ட்பினில் போடணுங்கிறது ரொம்ப ஈஸியாக ப்ராக்டிஸாக வச்சிருக்கோம். ஸோ அதை 100% நம்ம மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா பேப்பர் இஸ் கோல்டு தாங்க. நீங்களா டெவலப் பண்ண டெக்னாலஜியா இல்லை இது எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்கீங்களா? ரீசைக்கிளிங் பேப்பரில் ஆல்ரெடி இது எக்ஸிஸ்டிங் இந்த இண்டஸ்ட்ரீஸ்ங்க. மேபி அவங்களும் ட்ரை பண்ணலாம். பட் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணி வர வேண்டியது இருக்கும். தே ரெடிபிக் ஒயிட் பேப்பர் பிரிண்டர்ல எடுத்து கிழிச்சு தே ரெடி ரைட். அப்படி ஒருத்தங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி மாறலாம்? ப்ளீச் பண்ற அந்த ஒரே ஒரு ப்ராசஸ் வந்து இந்த என்வரன்மெண்ட் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது. நீங்க மேஜரா மென்ஷன் பண்ணது எல்லாமே எனக்கு கார்பரேட்ஸ் வாங்குறாங்க, எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாலுமே மளிகை கடைக்காரரோ இல்லை ஒரு கூல் ஸ்டூடெண்டோ இந்த மாதிரி இருக்கவங்களும் அது பழக்கத்துக்கு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கலெக்டிவ்லி ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும். நான் எப்படி சொன்ன மாதிரி தான் எனி கஸ்டமைசேஷன் வி கேன் டு அண்ட் எனி டைப் ஆஃப் த புக்ஸ் நோட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம், புக்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வி டு மெனி கஸ்டமைசேஷன் அஸ் பர் த நீட் தான். ஸோ வி ஹேவ் தி இன்னோஸ் டிசைன் அண்ட் டெவலப் டீம். வெல்கம் டு த நெக்ஸ்ட் பிக் பிராண்ட் ஷோ. ஸோ பொதுவாகவே நிறைய சஸ்டைனபிள் ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி தொடர்ந்து வந்து பாட்காஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சஸ்டைனபிலிட்டியில் மேஜராக ஒரு பொல்யூஷன் அப்படின்னு ஒரு கேட்டகரி எடுத்துக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட பொதுவாகவே இருக்கிறது பிளாஸ்டிக் பற்றின பொல்யூஷன் வந்து அவேர்னஸாக வந்து பெரும்பாலும் மக்கள்கிட்ட வந்து வந்துருச்சு. பட் ஆனால் நம்ம ஸ்டேஷனரியில் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ் வந்து இந்த என்வாயன்மெண்ட்டில் எவ்வளோ ஒரு த்ரெட்டாக இருக்குது, அந்த பொல்யூஷன் வந்து யாருமே இன்னும் பெருசாக நம்ம பார்க்கப்படலை, அது ஒரு பொல்யூஷன் நம்ம கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம இதை சொல்லியே ஆகணும். ஸோ அதை வந்து அட்ரெஸ் பண்ணி அதில் ஒரு சஸ்டைனபிள் ஸ்டார்ட் அப்பாக வந்து ஒரு கம்பெனி வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எக்கோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப்பில் இருந்து மிஸ்டர் ரமணன் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக ஒரு பேப்பர், ஸோ ஒரு நம்ம இந்த என்விரான்மெண்ட்டை எந்த அளவுக்கு பொல்யூட் பண்ணுது, அதை எப்படி அட்ரெஸ் பண்ணி இவங்க இந்த ஸ்டார்ட் அப் வந்து பண்ணி இன்றைக்கி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி அட்ரெஸ் பண்ணி இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டார்ட் அப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரோடக்ஷனுங்க. நிறைய பேர் வந்து என்வாயர்மெண்ட் சொல்லி பேசுகிறப்போ ஜென்ரலாகவே பொல்யூஷன் பற்றியும் கார்பன் எங்கேருந்து க்ரியேட் ஆகுது, குளோபல் வார்மிங் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் ஜெனரலாக பேசுகிறாங்க. ஸோ ரொம்ப லிமிட்டட் பீப்புள்ஸ் தான் வந்து அதில் நிஜமாகவே கோர் ஏரியா எங்கே எதை அட்ரஸ் பண்ணால் ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்கோப்பில் எங்களை மாதிரியான கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. ரியலி தேங்க் ஃபார் இட்டுங்க. ஸோ பேசிக்கலி இப்போ பேப்பர் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா பேப்பர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் எடுத்துக்குது இந்த என்வாயர்மெண்ட்டோட ஸ்பெசிஃபிக்காக குளோபல் வார்மிங் இனிஷியேட் ஆகக்கூடிய ஒரு கான்செப்டில். எப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா வி கேனாட் அவாய்ட் த என்டையர் பேப்பர் சிஸ்டம்ங்க. பேப்பர் இன்னைக்கு இல்லாத இடமே இல்லைங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லலாங்க. பை 2019 முன்னாடி யூரோப்பிய யூனியனில் நிறைய நேஷன்ஸ் வந்து தே ஸ்டாப்ட் என்டையர் பேப்பர்லெஸ்ன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொண்டு தான் அவங்க எஜுகேஷன் சிஸ்டமே கூட அந்த மாதிரி மாறிச்சு. எஜுகேஷன் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா தே என்டையர்லி கம் டு த டிஜிட்டல். ஸோ இப்போ அகைன் தே பேக் டு பேப்பர். They invest into $1 million to be back to the paper. என்ன காரணத்துக்காக அதை இனிஷியேட் பண்ணாங்கன்னா எப்போ எழுதி பழகிறோமோ அப்போ தான் அதோட ஞாபக சக்தி நிறைய இருக்குது, டிஜிட்டல் அது இல்லை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இப்போ அகைன் இந்த இயரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேப்பருங்கிறது நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு பர்பஸ் தான் இருக்குது. வி யூஸ் ஃபார் த பேப்பர்ஸ். நமக்கு ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறோம், இது காலேஜஸ் ஸ்கூல்ஸில் யூஸ் பண்ணுறோம், மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் ஆகுது. ஸோ வி கேனாட் அவாய்ட் என்டையர் பேப்பருங்க. பட் அது எவ்வளோ கான்சியஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு ஏரியா பார்க்க வேண்டியது இருக்குது. த அதர் வே நம்ம வந்து பேப்பர் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா
இந்த ப்ளீச் பண்ணி ஒயிட் கலர் பேப்பர் தான் மக்கள் வந்து இந்த மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிக்கலாம். பேப்பர் இஸ் சம்திங் இந்த ஒயிட் கலரில் இருக்கணும், நல்லா பளிச்சுன்னு இருக்கணும். பட் மக்கள் மனசில் இன்னொரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, எப்படி மைதா எப்படி ஒயிட் கலரில் இருக்குது, சுகர் எப்படி ஒயிட் கலரில் இருக்குது, நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிற மாதிரி மாதிரி ஒயிட் கலர் பேப்பருமே அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த ப்ளீச் பண்ணாத பேப்பருக்குன்னு சொல்லி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, வில் டிஸ்கஸ் லேட்டருங்க. ஸோ அந்த பேப்பர் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் பொல்யூஷனில் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி டே வி கட் மில்லியன் ஆஃப் ட்ரீஸுங்க. ஒரு பொதுவாக எனக்கு நான் இது ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பேப்பரோட லைஃப், ஐ மீன் ஒரு லைஃப் சைக்கிள்னு சொல்லலாம். ஒரு பிளாஸ்டிக்னா அதை வந்து இத்தனை டைம் ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் பேப்பரை ரீசைக்கிள் பண்ண முடியுமானே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒரு பேப்பரோட ஒரு லைஃப் சைக்கிள் என்னதுன்னு சொல்லலாம். ரொம்ப கரெக்டான கேள்விங்க. முத வந்து எவ்வளோ டைம் ரீசைக்கிள் பண்ண முடியும், அதோட லைஃப் டைம் எவ்வளோ அப்படிங்கிறது. மக்கள் வந்து இந்த பேப்பரை யூஸ் பண்ணி முடிச்சோடனே தூக்கி உடனே டஸ்ட்பினில் போடணுங்கிறத ரொம்ப ஈஸியாக ப்ராக்டிஸாக வச்சுருக்கோம். ஸோ அதை 100% நம்ம மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா பேப்பர் இஸ் கோல்டு தாங்க. ஓகே, அது எப்படி கோல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எவ்ரி பேப்பர் வந்து இஸ் நாட் கம் ஜஸ்ட் லைக் தட்டுங்க. ஒரு ட்ரீ நல்லா க்ரோ ஆகணும், அதுலேருந்து தான் அந்த ஒரு நல்ல வெர்ஜின் பேப்பர் எடுக்க முடியும். இந்த பேப்பர் எவ்வளோ டைம் ரீசைக்கிள் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ப்ளீச் பண்ணின பேப்பரை வி கேன் ரீசைக்கிள் அப் டு 4 to 5 மேக்ஸிமம் 5 டைம்ஸ்ங்க. அதுக்கப்புறம் அந்த பாண்டிங் இருக்காது அதில். வேறஸ் அன்ப்ளீச்டு பேப்பராக இருந்தால் யூ கேன் கோ அப் டு 10 to 11 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் ரீசைக்கிள் பண்ண முடியும். ஸோ ஒரு மரத்தை நம்மளால் வந்து நடுறதுக்கே இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிறந்தநாளுக்கு நட்டோம், இல்லைனா ஏதோ ஒரு டே சொல்லி அன்றைக்கி நட்டோம்னு சொல்கிறோம். கடைசி என்றைக்கு மரம் நட்டோம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. பட் அந்த பேப்பரை டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்ணி க்ரஷ் பண்ணி தூக்கி போட்டுறோம். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ளீச் பண்ணாத பேப்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் அப்படி தான் தூக்கி போடுற ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா, மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற பேப்பரை ரொம்ப கன்சர்வேட்டிவ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மரம் வெட்டுறதை தவிர்க்க முடியும் நம்மளால். ஸோ அது அதில் உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ பொதுவாக ஒரு இன்னைக்கு பேப்பர்ஸ் எப்படி தயாரிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ், இன்னைக்கு மரம் வெட்டுறாங்க அப்படிங்கிறது ஸ்கூல்ல இருந்தே தெரியும். மரத்துலேருந்து தான் பேப்பர் வருதுங்கிறது தெரியும். இதோடைய ப்ராசஸ் சொல்ல முடியுமா? இன்னைக்கு எவ்வளோ மரங்கள் பேப்பருக்காக ஆனுவலி வந்து அளிக்கப்படுது, குளோபலி இது எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரியும். அக்ராஸ் குளோபலுங்க நம்ம இப்போது நிறைய காடுகள் இருக்குதுன்னா அமேசான் காடுகள்னு சொல்லி நம்ம பழக்கம் இருக்கும். பட் அமேசானோட நிஜமாவே வந்து ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்லாம் இந்தியாவில் இருக்குது. அந்தளவுக்கு டீப்பஸ்ட் ஃபாரஸ்ட்டாக ஒரே இடத்துல இருக்கிறதுல, பட் இந்தியா ஆல்சோ ஹேவ் அ க்ரீனரி சிச்சுவேஷனுங்க. பட் எவ்ரி இயர் வந்து நம்ம மரத்தை அழிச்சிட்டே இருக்கோம். அது அஃபிஷியலாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதை அழிக்கிறாங்க, இல்லைனா வந்து ஒரு இண்டிவிஜுவல் அழிக்கிறாங்க அப்படிங்கலாம் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிங்க. இப்போ இந்த கடந்த ஒரு லாஸ்ட் ஒரு 10 இந்த 1 வீக்காக கூட அதிகமாக பேசப்படுறது. சின்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ஹைவேல இருக்கக்கூடிய போகிற ஏரியாலலாம் இப்போ எக்ஸ்பான்ஷன்ஸ்க்காக அங்கே இருக்க மரத்தெல்லாம் அழிக்கிறாங்கன்னு சொல்ல வராங்க. நிறைய ஆர்கனைசேஷன் தே ஃபைட் ஃபார் இட் டு பி டோன்ட் கட் த ட்ரீஸ். பட் ஆல் த வே அங்கே போய் எவ்வளோ பேர் அங்கே போய் போராடுறாங்களோ தே ரெடி பி யூஸ் த ஒயிட் பேப்பர். ஸோ இந்த பேப்பர் எப்படி கட் பண்ணுறாங்க, எதுக்காக பேப்பர் கட் பண்ணுறாங்கன்றத விட எவ்ரி டே மில்லியன் ஆஃப் ட்ரீஸ் நம்ம ஒயிட் பேப்பர் வேணால் கட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் தே கோ ஃபார் பல்வரைசிங், அதை வந்து பல்பாக கன்வர்ஷன் பண்ணுவாங்க. பல்பாக கன்வர்ஷன் பண்ணதுக்கப்புறம் தேர் ஆர் மெனி ப்ராசஸ் இதில் இருக்குதுங்க. அந்த பல்ப் அப்படியே வந்து டேரெக்டாக அந்த பவுடர் அப்படியே பல்பாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. எவ்ரி ப்ராசஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் இதில் நிறைய இருக்குது. ஸோ மில்லியன் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் எவ்ரி டே கன்சியூம் ஆகுதுங்க. அது கண்டாமினேஷன் ஆகுது கெமிக்கல் ப்ராசஸ் போகிறப்பையும். அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேப்பர்ன்ற ஒரு ஃபார்முக்கு வருது. ஸோ இது ஒவ்வொரு ஃபேஸ்லையுமே பேப்பரோட இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்லையுமே எனர்ஜி லாஸும் இருக்குது. நம்ம க்ரூட் ஆயில் இருந்தால் அது டேரெக்டாக க்ரூட் ஆயில் யூஸ் பண்ணுவோம், ஆனால் என்ஜினை ரன் பண்ணி யூஸ் பண்ணுவோம், ஆனால் பவராக யூஸ் பண்ணுவோம். ஏதோ ஒரு பவர் அவுட்கம் வருது. ஸோ க்ரூட் ஆயில் கன்சப்ஷன் இருக்குது, வாட்டர் கன்சப்ஷன் இருக்குது, அப்புறம் ஹியூமனோட கன்சப்ஷன் இருக்குது. எல்லாம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ அல்டிமேட்டாக டேரெக்டாக இன்ஜினில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் வருது. மரத்தை நீங்கள் கட் பண்ணுறதுனால அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் கட் ஆஃப் ஆகுது, அங்கேருந்து பொல்யூஷன் ஸ்டோரேஜ் ஆகுது. ஒரு பேப்பருக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் பாதிப்புகள் இருக்குது. பட் நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு பேப்பரை யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிடுறோம். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்றதை விட இருக்கக்கூடிய பேப்பரை ரொம்ப கான்சியஸாக யூஸ் பண்ணணும். அஸ் பர் த கரண்ட் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு 30 இயர்ஸ் தேவையான பேப்பரோட நீடை இருக்கக்கூடிய யூஸ் பேப்பர்ஸை வச்சு நம்மளால் எஃபிஷியன்ஸாக யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு கரண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ண பேப்பர்ஸ். பட் வி ஆர் ப்ராக்டிஸிங் டு யூஸ் டு இட் டு த்ரோ அண்ட் பேன் த பேப்பர்ஸுங்க. பெரிய பெரிய கம்பெனிஸே வாட் தே டூயிங்னா பார்த்தீங்கன்னா, அது சின்ன சின்ன பேப்பரை ஸ்க்ரப் பண்ணிட்டு தே கோ ஃபார் டு பி த்ரோ அந்த ஃபயரிங் தான். ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். பட் நீங்கள் மைக்ரோ அது சின்ன சின்ன கட் பண்ணிட்டு நாங்கள் பேக்கேஜஸை போட்டு கூட நாங்கள் ரிட்டன் எடுத்து ரீசைக்ளிங் போகிறோம். நிறைய கம்பெனிஸ் தே ஹேவ் அ கான்ட்ராக்ட் வித் அஸ்ங்க. ஸோ அது மாதிரி பண்ணுறோம் நம்ம. ஸோ பேப்பரை ரொம்ப கன்சர்வேட்டிவ் யூஸ் பண்ணணும்.
எவ்ரிடே ஓவரால் இப்போ அக்ராஸ் த குளோபில் வந்து பெர் டே வந்து ஒரு 1 million ட்ரீஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பட் மோர் தென் million ஆஃப் ட்ரீஸ் கட் ஆகுது. ஒரு 1 million ட்ரீஸ் வந்து ஜென்ரலாக கட் பண்ணுறாங்கன்னா பேப்பர் ப்ரொடக்ஷனுக்காக மட்டுமே 70% ப்ளஸ் கட் ஆகுது பெர் டேயில். ஸோ த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பெர் டே எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா million tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா அஃப்கோர்ஸ் வி நீட் டு பி பிரீத் இந்த ஆக்சிஜனுங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்து ஆகும், ஃபேக்ட்ரியில் வந்து வெளியே வருது. ஸோ இதை எலிமினேட் பண்ணக்கூடிய அந்த எக்கோசிஸ்டமில் இருக்க ஒரே சொல்யூஷன் எது கேட்டிங்கன்னா ட்ரீஸ் மட்டும்தான். தெர் இஸ் நோ ஆல்டர்னேட் சொல்யூஷன். நீங்கள் வந்து ஏஐ கண்டுபிடிக்கலாம், மிஷினரி கண்டுபிடிக்கலாம், என்னவா கண்டுபிடிக்கலாம், பட் இந்த ஆக்சிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணி ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரே எக்கோசிஸ்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரீஸ் மட்டும்தான். ஸோ வி நீட் டு ப்ரிசர்வ் இட். அடுத்த ஜென்ரேஷன் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளால் கொடுக்க முடிஞ்ச ஒரே விஷயம் இந்த என்வாயர்மெண்ட் மட்டும்தான். அந்த என்வாயர்மெண்ட்டில் பேப்பர் இஸ் playing a major role. We every day we think about how the carbon is producing. அதனால பிளாஸ்டிக்கை பேன் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம், அந்த வெஹிக்கிளை ரொம்ப கான்சியஸாக யூஸ் பண்ணுறோம். பட் அல்டிமேட்டாக ப்ரொடியூஸ் ஆன கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ட்ரீ இஸ் த ஒன்லி சொல்யூஷன்ஸ் டு பி அப்சர்வ் த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ப்ரொடியூஸ் ஆக்சிஜன். ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு யூஸிங் த ரீசைக்கிள் பேப்பர்ஸ். அந்த ஒயிட் பேப்பர்ன்றதை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எதனால் எதிர்பார்க்காதீங்கன்னா ப்ளீச் பண்ணால் மட்டும்தான் ஒயிட் பேப்பர் வரும். ப்ளீச் பண்ணால் 4 டைம் தான் ரீசைக்கிள் பண்ண முடியும். ஸோ அதனால் வி கோ ஃபார் அன்ப்ளீச்டுங்க. அதுவும் உங்களுக்கு வந்து அன்ப்ளீச் பண்ணுறதுனால அது ஒன்றும் ஒரு தீண்டத்தகாத பொருள் கிடையாது. அந்த மைண்டில் வி ஹேவ் டு பி மேக் இட் அக்செப்ட், அந்த விஷயத்தை நம்ம பண்ணணுங்க. ஸோ குளோபலி இந்த பேப்பருக்கான லைக் இதை பற்றின அவேர்னஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா இதை இந்தியாவில் ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு பேப்பர்னால இவ்வளோ இம்பாக்ட் இருக்குமான்னு நானும் இது வரைக்கும் எதிர்பார்த்ததில்லை. நீங்கள் சொல்லும்போது தான் இவ்வளோ விஷயங்கள் தெரியுது. குளோபலி இதை வந்து எப்படி பார்க்குறாங்க அண்ட் இதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ல முடியுமா? இதுக்கான குளோபலி எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அண்ட் இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி? ஆக்சுவலி இப்போ இந்த G7 சொல்லி ஒரு கான்செப்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அக்ராஸ் த குளோபில் இந்த G7ஓட கான்ஃபரன்சஸ் இப்போ நிறைய நடக்குது. தே மெயின் மோட்டோ டு சேவ் த என்வாயர்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தாங்க. இன்க்ளூடிங் யுனைடெட் நேஷனோட அந்த எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே தே ஹேவ் த மெனி பாலிசிஸ் to be implement அந்த எக்கோசிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ அக்ராஸ் த குளோபில் தே ஹேவ் அ குட் அவேர்னஸ் இன் மெனி கண்ட்ரீஸ். நீங்கள் இப்போ யூரோப்பியன் நேஷன்ஸ் எடுத்தாலும் சரி, யூஎஸ் எடுத்தாலும் சரி, கனடா எடுத்தாலும் சரி, அந்த மாதிரி இப்போது நம்ம அரப் கண்ட்ரீஸ் தே டெவலப் வெரி வெல் இந்த ESG சிஸ்டம்ஸில். ESGங்கிறது என்வாயர்மெண்டல் சோசியல் அண்ட் கவர்னன்ஸ், இது எல்லாமே வந்து எப்படி ஒரு சிஸ்டமைஸ்க்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் அந்த சிஸ்டம்ங்க. ஸோ இதில் வந்து G7 கான்ஃபரன்ஸ் மூலமாக சரி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் மூலமாக சரி, இந்த ESG கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுற சிஸ்டமும் சரி, தி வேர்ல்ட் இஸ் குட் அவேர்னஸ் கரண்ட்லி. இந்தியா அதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இப்போ நீங்கள் அந்த டாப் 1000 கம்பெனிஸ் இதெல்லாம் இருக்காங்களோ தே ஆல்ரெடி ஸ்டார்ட் இனிஷியேட்டிங் த ப்ராசஸ்ங்க. கவர்மெண்ட் வந்து அது மாண்டேட்டரி ஃபீடாகவே கொண்டுட்டாங்க செபி கீழே. அண்ட் ஆல் த கம்பெனிஸ் தே ஆர் வெரி மச் அவேர் அபவுட் டு இனிஷியேட் த சஸ்டைனபிலிட்டி இனிஷியேட்டிவ். முன்ன எப்படி ஒரு கம்பெனியை பற்றி பேசுகிறப்போ அபவுட்னு ஒரு காலம் இருக்கும், கான்டாக்ட்ஸ்னு ஒரு பேர் இருக்கும், சஸ்டைனபிலிட்டி டிஃபால்ட்டாக வந்துடுச்சு நிறைய கம்பெனிஸில். வி கேன் அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து நான் சஸ்டைனபிளில் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கு அதில் போய் சொல்லி என்னங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுறது காலம் பெருமையாக சொல்கிறாங்க வி ஆர் ப்ராக்டிசிங் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லி. ஒரு டைமில் பேப்பர் இருக்கிறப்போ எரிச்சா என்ன போதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களா, நீ பேப்பர் இருக்கிறனால இந்த என்வாயர்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகுன்னு சொல்லி கான்சியஸாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் எவ்ரி திங் இஸ் அ குட் சேஞ்ச் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் ரியலி குட் இம்பாக்ட் இன் அக்ராஸ் த குளோபுங்க. எவ்ரி இண்டிவிஜுவல் ஹியூமன் தே ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அபவுட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ அதனால் நல்லாவே சேஞ்ச் இருக்குங்க அக்ராஸ் த குளோபில். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேக் டு நேச்சர்ன்ற இனிஷியேட்டிவ்க்கு தே டேக் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 10% ஆஃப் இனிஷியேட்டிவ் ஆல்ரெடி டன் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இருக்கும் இப்போ அக்ராஸ் த குளோபில். இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பை 2040 to 50க்குள்ளே வி நியூட்ரல் ஜீரோ பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு இருக்காங்க. பட் ஆல்ரெடி கவர்மெண்ட் டேக்கிங் ஆக்ஷன் இனிஷியேட்டிவ் எந்தெந்த கம்பெனிலாம் அந்த ஏசி கம்ப்ளைன்ஸ் உள்ள கொண்டு வர முடியும், இதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ண முடியும். இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் டிவைஸ் அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி ஆக்டிவாக இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ்லாம் சொல்லி தே ஒர்க் வெரி ரொம்ப ஸ்பீட் அப் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு இனிஷியேட்டிவ் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பேப்பர் அப்படிங்கும்பொழுது இன்றைக்கி ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நிறைய பேப்பர்ஸ், நீங்கள் ஸ்கூல் படிக்கிற குழந்தை வீட்டில் ஒரு 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா நிறைய நோட்ஸ் அண்ட் புக்ஸ் வந்து இருக்கும். பொதுவாக வந்து இது ஒரு பழைய புக்ஸ் வாங்குறவங்க, பேப்பர் வாங்குறவங்கள்ட்ட தான் இது போடுவோம். ஸோ அங்கேருந்து லைக் இது எப்படி ரீசைக்கிள் ஆகுது, ஸோ இதுக்கான ரீசைக்கிள் பண்ணுற ப்ராசஸ் என்ன, அதை எக்கோஸ்பியர் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்கீங்க, அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸோ இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸஸ், ஏன்னா இன்றைக்கி பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. பேப்பர் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மழை வந்து ஒரு ஈரமாயிடுச்சுன்னா அது ஆப்வியஸ்லி அதை ரீயூஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரீசைக்கிளிங்கில் என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல. ஸோ இது எப்படி நீங்கள் சோர்ஸ் பண்ணுறீங்க அண்ட் இந்த சோர்ஸிங்கான ஆப்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி எப்படி மக்கள்கிட்ட வந்திருக்கு?
கரண்ட்டாக நாங்கள் இப்போ கரண்ட்டாக பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா B2Bன்ற சிஸ்டம் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா B2C வந்து ஸ்டில் கன்சியூமருக்கு அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிறத விட தே யூஸ் டு பி இட் இந்த ஒயிட் பேப்பருங்க. ஸோ அவங்கள சேஞ்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம், சொல்லி அவேர்னஸ் கொடுக்குறோம், போயிட்டு இருக்குங்க. பட் B2B தே ஹேவ் அ குட் அவேர்னஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸுங்க. அண்ட் மாண்டேட்டரி ஃபீட்பேக்னால தே இனிமேட்லி டேக்கிங் கேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்க. நிறைய கம்பெனிஸ் மாண்டேட்டரி ஃபீட்பேக் கவர்மெண்ட் சொல்கிறாங்களோ இல்லையோ, நாங்கள் வந்து எங்களோட கம்பெனியோட பாலிசியாக வி வாண்ட் டு பி கோ ஃபார் கிரீனரின்ற இனிஷியேட்டிவ்ல வந்து தே கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி மூவ் ஃபார்வர்டுங்க. ஸோ இது வரைக்கும் எங்கிட்ட ஒரு 650+ கம்பெனிஸ் வந்து அக்ராஸ் இந்தியாவில் தே பெருக்கிங்க கம்பெனி ப்ராடக்ட் ஃப்ரம் அஸ். மெஜாரிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கண்ட்ரீஸ் போயிட்டு இருக்குது. மேஜராக நாங்கள் சப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், இன்ஸ்டியூஷன்ஸ், கார்பரேட் கம்பெனிஸ், நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் எங்கிட்ட இருக்குது. ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூலோட நோட்ஸ் அது வெரைட்டி ஆஃப் நோட் புக்ஸாக இருக்கலாம், 2 lines 4 lines இந்த மாதிரி மேக்ஸ் நோட் புக், என்ன மாதிரியான மாடல் நோட் புக் கேட்குறாங்க, எனி சைஸ் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் பேஜஸ் கேட்குறாங்க, வி டு த கஸ்டமைசேஷன் ஃபார் தெம். ஸோ நிறைய கார்பரேட் ஸ்கூல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவங்களோட புக்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமைசேஷனாக பிரிண்ட் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன் என்ன டெம்பிள் பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்டே இருக்கும், இதான் கண்டென்ட் இருக்குன்றது இருக்கும். அதை பிரிண்ட் பண்ணி புக்ஸ் அவங்களோட பிராண்ட் நேமில் புக்ஸுமே பண்ணுறோம். ஸோ அது மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேகசின்ஸ் பண்ணுறோம் நாங்கள். இப்போ ரீசெண்டாக நிறைய மேகசின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 10th படிக்கும்போது இந்த கோனார் தமிழுரை தான் ரீசைக்கிள் பேப்பர் இருக்கும். இப்போ ஸ்கூல் புக்ஸுமே இதுக்கு அடாப்ட் பண்ணிட்டு வராங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் என்ன சொல்ல வரணும்னு கேட்டிங்கன்னா, அந்த கோனார் தமிழ் துறை நிறைய மக்களுக்கு மறக்காது. அதோட அந்த கலர் ஷேடு இன்னைக்கு வந்து நம்ம அந்த மித்தை பிரேக் பண்ணியிருக்கோம். ரீசைக்கிள் பேப்பர்னா இந்த மாதிரி கிரே ஷேடில் தான் இருக்கும். ஸோ அந்த மித்தை பிரேக் பண்ணியிருக்கோம். கரண்ட்லி வி ஹேவ் த டெக்னாலஜி டு பி மேனுஃபேக்சரிங் த பேப்பர் இந்த பெஸ்ட் இந்த மார்க்கெட்னு சொல்ல முடியுங்க. வி டெவலப் எவ்ரிடே இந்த நியூ அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய R&D ஒர்க்கும் போயிட்டு இருக்கு, இன்னும் பெஸ்ட் எப்படி பண்ணலாம்னு சொல்லி. வாட் த பேப்பர் கரண்ட்லி வி ஹேவ் இஸ் த பெஸ்ட் இந்த மார்க்கெட். அதோட குவாலிட்டி நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ ப்ளீச் பண்ணலை அப்படின்னாலும் அந்த ஒயிட் வந்திருக்காதே தவிர, அன்லஸ் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து இது ரீசைக்கிள் பேப்பர் தான் சொல்லி நீங்கள் வேல்வேட் பண்ணிக்க முடியாது. எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்க்கலாங்க. இந்த எக்கோஸ்பியரோட ரீசைக்கிள் பேப்பருங்க. ஓகே, இது வந்து நம்ம பிரிண்டர்ல நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய அதுக்கான A4 சீட் பேப்பர் தாங்க இது. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெனரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மக்கள் ஜென்ரலாகவே வந்து ரீசைக்கிள் பேப்பரில் போகிறப்போ தே ஃபேஸ்ட் இஷ்யூஸ் லைக் இது வந்து ஒரு மாதிரி கிரே ஷேடில் இருக்கும். அண்ட் நான் பார்த்த வரைக்கும் கிரே ஷேட்ல இருக்கும். அதில் இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, இங்க் பென்ல எழுதுனா அப்படியே உறிஞ்சு பின்னாடி வந்து தெரியும். அண்ட் ரீசைக்கிள் பேப்பர் வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதை வாங்கி யூஸ் பண்ணாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஜென்ரலி வந்து டீச்சர் வந்து திருத்தும் போது கிழிஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்து இது மாதிரி இதை வாங்காதீங்க அப்படின்னு கூட ஸ்டாஃப் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ இது எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் நான் பார்க்கணும் நினைக்கிறேன். ஸோ பேப்பர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ கேன் சே லைக், ஸோ இதுதான் நம்மளோட பேப்பர்ஸுங்க. ஸோ ரீசைக்கிள் பேப்பர் பொறுத்த வரைக்கும் வி கேன் ஈஸிலி சே லைக், எஸ் ப்ளீஸ். ஓகே, சும்மா ஒரு 2 பேப்பர். எஸ், சூப்பர். ஸோ அந்த கிரே டோன்ங்கிறதே அந்த டோட்டல் அது ஆக்சுவலி நீங்கள் ரீசைக்கிள் பேப்பர்லாம் இப்படி தான் இருக்குன்ற அந்த மித்தை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஐடியாலஜிங்க. 100% அன்ப்ளீச்ட் பேப்பர் இது. எந்த கெமிக்கல் கண்டாமினேஷன் கிடையாது. FSC சர்டிஃபைட் ப்ராடக்ட் இதுங்க இது. அண்ட் இந்த குவாலிட்டியில் இந்த ஸ்டாண்டர்டில் நம்ம மட்டும் தான் பொறி பண்ணிட்டு இருக்கோம். வி சப்ளை அக்ராஸ் நேஷன்ஸ்ங்க. ஸோ இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் அதான் அந்த ஜென்ரலாக ரீசைக்கிள் பேப்பர்னால இந்த 4 மித்ஸ் தாங்க. ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கிரே ஷேடில் இருக்கும், அந்த கோனார் தமிழ் உரை அந்த புக் மாதிரி. நம்பர் 2 இதில் வந்து இங்க் சோக் ஆகும் ரெகுலர் பேப்பர்ஸில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க் சோக் ஆகாது. யூ கேன் கோ ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கலர் பிரிண்ட் போக முடியும் அந்த பேப்பரில். ஸோ அதான் அந்த பேப்பரோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டிங்க. அண்ட் இன்னொன்று கிரெயின்ஸ் மாதிரி நிறையா இருக்கும். அங்கங்க ஒரு மாதிரி கிரெயின்ஸ் இருக்கும் ஜென்ரல் ட்ரெடிஷனல் ரீசைக்கிள் பேப்பரில். ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் ரெக்டிஃபை பண்ணிருக்கோங்க. ஏன்னா நம்மளோட அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரிஃபைன்டு பேப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய டெக்னாலஜிஸ், இனோவேட் நிறைய டெக்னாலஜிஸ்ங்க. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். பேசிக்கலாக ஐம் ஃப்ரம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டுங்க. ஸோ அந்த இந்த பேப்பரில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வி கன்சர்வ் வாட்டர். ஏன்னா ஒவ்வொரு பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறப்பயுமே இந்த மில்லியன் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் கன்சியூம் ஆகுதுங்க. எவ்ரி டன் ஆஃப் பேப்பர் இந்த பேப்பர் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ வி சேவ் அரௌண்ட் 40.3 tons ஆஃப் கார்பன் எமிஷன் மிச்சம் பண்ண முடியும். ஸோ ஒரு வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் பெர் இயர் வி கேன் சேவ் அரௌண்ட் 1000 kg ஆஃப் கார்பன் எமிஷன். ஓகே. ஸோ எவ்ரி டன் ஆஃப் பேப்பரில் அதாவது ஒரு கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா சேலைக் பெர் இயரில் ஒரு 400 ரீம்ங்கிறது ஜஸ்ட் லைக் கன்சியூம் பண்ணிடுவாங்க. 436 ரீம் இஸ் ஈக்குவல் டு ஒரு டன் ஆஃப் பேப்பருங்க. ஸோ ஒரு டன் ஆஃப் பேப்பரில் யூ கேன் சேவ் அரௌண்ட் 40.3 tons ஆஃப் கார்பன் எமிஷன் மிச்சம் பண்ண முடியும். 35,000 லிட்டர் ஆஃப் வாட்டரை மிச்சம் பண்ண முடியும். 17 to 20 ட்ரீஸோட லைஃபை சேவ் பண்ண முடியும். அண்ட் 1400 லிட்டர் ஆஃப் ஆயிலை சேவ் பண்ண முடியும்.
ஸோ அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் அந்த பேப்பர்ஸில் இருக்குங்க. ஸோ யூ கேன் கோ ஃபார் அ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கலர் பென் போக முடியும், இங்கு சோக் ஆகாது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஜென்ரலாக ரீசைக்கிள் பேப்பர்னா பிரிண்டில் போட்டோன்னே ஸ்டக் ஆகும் சொல்லுவாங்க, டஸ்ட் இருக்கும். ஸோ இதில் டஸ்ட்டை நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டஸ்ட் ப்ராசஸ் இதில் கிடையாது. ஸோ டஸ்ட் இதில் இல்லாமல் இருக்கும், அந்தளவுக்கு வி ஹேவ் டெக்னாலஜிஸ்ங்க. ஸோ ஒரு மிஷினில் போகிறப்போ நீங்கள் பிரிண்டிங் போகிறீங்க அப்படின்னா மிஷின் அந்த யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டர் எந்த ரெகுலராக நீங்கள் வாங்கக்கூடிய ஒயிட் பேப்பர் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே சேம் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக ப்ரைசிங் ஃபேக்டர், அதை பற்றி நம்ம பேசுவோம். எனக்கு அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நான் பேச நினைக்கிறேன். இது ஓகே, இன்னைக்கு ஒயிட் பேப்பர்ஸ் ஜென்ரலி இந்த A4 ஷீட்ஸ் வந்து நிறையா இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து கன்சியூம் பண்ணுறோம். எதாக இருந்தாலுமே இது தாண்டி நோட் புக்ஸ் ஆகட்டும், வேறு என்னென்ன ஸ்டேஷனரி வேறு ப்ராடக்ட். ஸோ நோட் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் போகிறோம், புக்ஸ் போகிறோம் நம்ம. அண்ட் இதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ்க்கான பென் அண்ட் பென்சில். ஸோ நீங்கள் ரெகுலராக ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இஸ் வெரி மச் அவேர் அபவுட் த சீட் பென் அண்ட் பென்சில். ஸோ சீட் பென் அண்ட் பென்சில் சொல்லி போட்டு சொல்லி அந்த ப்ராடக்ட் பண்ணுறப்போ வாட் த பீப்புள் டூ, அது ஒரு என்வாரன்மெண்ட் கான்சியஸ்க்காக தான் எடுக்கிறமே தவிர மரத்தை வெட்டிடக்கூடாது. ஸோ அதான் ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா அது ஏற்கனவே ஒரு பென்சில்ன்றப்பே பார்த்தீங்கன்னா அது ஒரு வுட்டில் இருக்கும், அதுக்கு பதிலாக நீங்கள் ரீசைக்கிள் பேப்பர் இது சீட் பென்சில் போகிறீங்க. பட் அதை வந்து மறுபடியும் மரத்தை வெட்டி பேப்பர் எடுத்து பண்ணக்கூடாது. ஸோ வி டூ அந்த நாங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் மட்டும் வி டூ ரீசைக்கிள் பேப்பர்லேருந்து வி மேட் அ சீட் பிளான்டபிள் பென்சிலும் பிளான்டபிள் பென்னும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் அ குட் ரெஸ்பான்ஸ் இன் அக்ராஸ் த குளோபுங்க. அண்ட் வி மேட் சீட் எம்பர்ட் பேப்பர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சீட் எம்பர்ட் பேப்பர் பண்ணிட்டு இருக்கோம். சீட் பேப்பர்ஸ் பேஸ் பண்ணி வி டு மினி பேப்பர்ல பேஸ் சீட்ஸ் இருக்கும், சீட் இருக்கும். காட்டன் பேப்பர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெரி மெனி வெரைட்டி ஆஃப் பேப்பர்ஸ் ஃபார் ஸ்கூல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே மெயின்லி நீட் அ பேப்பர் இந்த சைஸ் ஆஃப் A4, A3 லீகல் சைஸ் அண்ட் AO சைஸ்னு சொல்லி பெரிய சைஸ் பேப்பர் கேட்பாங்க. வி டூ எனி சைஸ் ஆஃப் பேப்பர் அஸ் பர் த ரெக்யர்மெண்ட் வித் எனி கைண்ட் ஆஃப் பிரிண்டிங்ஸ், எனி டைப் ஆஃப் கஸ்டமைசேஷன்ஸ். அவங்க நோட் பேடை கேட்பாங்க, வைரோ கேட்பாங்க, கான்ஃபரன்ஸ் பேட்ஸ் கேட்பாங்க, ஃபைல்ஸ் கேட்பாங்க. We do files, all type of files we doங்க இந்த சஸ்டைனபிள்ல. ஸோ அல்டிமேட்டாக எய்ம் என்ன கேட்டிங்கன்னா மரத்தை வெட்டாமல் இருக்கணும், இந்த என்வாரன்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாத ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ we do ஸ்டேஷனரிஸ் பண்ணுறோம், நோட் புக்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் பண்ணுறோம். அவங்களோட எல்லா டைப் ஆஃப் ஃபைல்ஸை கொடுக்க முடியும். அப்புறம் அவங்களோட டெய்லி நீடுக்கான பிரிண்டிங் பேப்பர்ஸ், ஏன்னா பேப்பர் இஸ் பிகஸ்ட் சோர்ஸ் ஃபார் தெம் டு எனி டைப் ஆஃப் பில்லிங்ஸ், எனி டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தே நீட் பேப்பர்ஸுங்க. ஸோ அதுக்கான விஷயம் கொடுக்குறோம். ஆக்சுவலி ஐம் நாட் ரெடி டு என்னால் அந்த பேர் என்னால் கம்பெனி பேரை ரிவீல் பண்ண முடியாது. பட் ஐ டெல் தட் மெனி ஆஃப் த டாப் கம்பெனிஸ் இந்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ் கன்சூமர்ஸ்க்கான பேப்பர்ஸே நாங்கள் தான் கொடுத்துட்ருக்கோம். அவங்க கன்சூமர் பில் அதில் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கன்சூமர் பில்ஸ் டாப் ஜுவல்லரிஸ் இன் இந்தியாங்க. இந்த ஹேவ் மெனி பிரான்ச் இன் அக்ராஸ் இந்தியா. ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அக்ராஸ் இந்தியா. தே ஆர் பயனியர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. அவங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு கன்சூமர் பில் இன்ஃபேக்ட் அவங்ககிட்ட ஓன் பேப்பர் மில் இருக்குது. பட் அந்த கம்பெனி வந்து தே ஆர் ப்ராக்டிசிங் இந்த சஸ்டைனபிலிட்டிங்கிறனால தே ப்ரொக்யூரிங் பேப்பர் ஃபேமஸ்ங்க. ஸோ அதனால் அக்ராஸ் இந்தியா அவங்க சப்ளை பண்ணுறோம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ருபி பிரிண்ட் பண்ணுறதுக்கான நாசிக் பேப்பர்ஸ் போகுது இல்லைங்களா, டம்மி பேப்பர் நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து போகுது. ஸோ அந்தளவுக்கு த பெஸ்ட் குவாலிட்டி பேப்பர்ஸ் வி ஹேவ் இந்த ரீசைக்கிள் இண்டஸ்ட்ரி. ஃபாரஸ்ட் ஸ்டூவர்ட்ஷிப் கவுன்சில் இது எது கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து 100% என்வாரன்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சைடு. சேம் டைம் மரத்தை வெட்டாமல் பண்ணியிருக்கணும். இப்படி ப்ரொடியூஸ் பண்ண பேப்பர் வந்து எந்த விதத்துலையுமே என்வாரன்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ அந்த மூணுமே அதில் அப்ளை ஆகணும். ஸோ இந்த பேப்பர் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ நம்ம 100% யூஸ் பண்ண போஸ்ட் யூசேஜில் உள்ள பேப்பர்ஸ் மட்டும் தான் வச்சு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ மரத்தை கட் பண்ணல நம்ம. அப்புறம் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து என்வாரன்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். நம்ம வந்து ப்ளீச் பண்ணுற ப்ராசஸ் பண்ண கிடையாது. ஸோ கெமிக்கல் கண்டாபரேஷன் எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த பேப்பர்னால என்வாரன்மெண்ட்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த FSC சர்டிஃபிகேஷன்றது கம்பெனிக்கு ஜெனரலாக இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ வி ஹேவ் த FSC சர்டிஃபிகேஷன். இந்த ஒரே காரணத்துக்காகவே இந்த டாப் கம்பெனிஸ், இப்போ நீங்கள் சொல்ல போனால் இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் எல்லா கம்பெனிஸ்க்கும். ESG கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த டாப் 1000 கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட கார்பன் கிரெடிட் அவங்க வந்து இதுல இருந்து எடுத்துக்க முடியும் இன்கம் டேக்ஸ்ல. ஸோ இன்கம் டேக்ஸ் வரைக்கும் அதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கு. நாட் ஆல் த கம்பெனிஸ். யாரெல்லாம் இந்த ESG கம்ப்ளைண்ட்ஸில் இருக்காங்களோ இதில் வந்து ISO ஸ்டாண்டர்டில் அதாவது அந்த க்ரீனுக்காகவே ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் உள்ள கம்பெனிஸ் இந்த பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய கார்பன் சேவிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு டன்னுக்கு we can save around 40.3 tons ஆஃப் கார்பன் எமிஷனுங்க. இந்தியாவில் இன்றைக்கி இருக்க ஸ்டாண்டர்டைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னுக்கு we can save around $15 to $18 வரைக்கும் சேவ் பண்ண முடியும். ஸோ 40.3 tons ஆஃப் கார்பன் எமிஷன் மிச்சம் பண்ண முடியும் ஒரு டன் ஆஃப் பேப்பருக்கு. ஸோ இட்ஸ் அரௌண்ட் இந்தியன் வேல்யூக்கு ஒரு 45,000-50,000 rupees சேவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் யாருக்கு அப்ளைபிள் கேட்டிங்கன்னா கம்பெனிஸ் ப்ராக்டிசிங் இந்த சஸ்டைனபிலிட்டி இனிஷியேட்டிவ்ஸ் அவங்க அதை
கார்பன் கிரெடிட்டாக கிளைம் பண்ணிக்க முடியும் அவங்களோட இனிஷியேட்டிவ் ப்ராசஸில். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பேப்பர்ஸில். ஸோ மேஜராக நிறைய டைம் வந்து இந்த ப்ளீச் பண்ணாத பேப்பர் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ப்ளீச் பண்ணால் ஒரு 3 to 4 times தான் அதை வந்து திருப்பியும் ரீசைக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து ப்ளீச் பண்ணாத ப்ராடக்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணும்போது, இப்போ உங்களோட இந்த பேப்பர்ஸ் வந்து ஆல்ரெடி எத்தனாவது சைக்கிளில் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம் முடியும்? எத்தனாவது சைக்கிளில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமா, அல்லது வந்து எத்தனை டைம் இதை ரீசைக்கிள் பண்ண முடியும்? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் பல்ப்பை, அதாவது நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் வேணால் நீங்கள் ரீசைக்கிள் பண்ணுறீங்கன்றத விட ஃப்ரெஷ் பல்ப்பை ஆட் பண்ணால் மட்டும்தான் ப்ளீச் பண்ண முடியும். ஓகே, இதான் ஃபஸ்ட்டு லாஜிக் ஆஃப் த ப்ராடக்ட்டுங்க. சம்மவ் பேப்பர் மரத்தை வெட்டி தான் ஆகணும். ஸோ நீங்கள் ஒயிட் கலர் பண்ணணும்னாலே யூ நீட் அ ஃப்ரெஷ் பல்ப். ஸோ அதான் லாஜிக்ங்க. அப்போ தான் இந்த ப்ளீச்சிங் ப்ராசஸ் நடக்கும். நம்பர் 2, ப்ளீச் பண்ண பேப்பரை மேக்ஸிமம் யூ கேன் கோ 3 to 4 times. ரேர் கேசஸ்க்கு அது 5 times கூட போகிறாங்க. பட் நீங்கள் ஒவ்வொரு டைமும் ப்ளீச் பண்ண பேப்பரை நீங்கள் ரீசைக்கிள் பண்ணுறப்பெல்லாம் என்ன ஆகும்னா அந்த பேப்பரோட பிஎஃப்னு சொல்லுவோம் நாங்கள், டேரபிலிட்டி, அது வந்து கம்மியாகிட்டே போகும். அதோட பாண்டிங் இருக்காது. ஸோ வேறஸ் நீங்கள் இப்போ அன்ப்ளீச்சில் போகிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அப் டு 10 to 11 times நீங்கள் ரீசைக்கிள் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ டைம் நீங்கள் வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்களோ வி சேவ் த என்வரன்மெண்ட். அது அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்க. அண்ட் வி ஹேவ் த ஸ்பெஷாலிட்டி லேப் இந்த எங்களோட ஃபேக்ட்ரியிலங்க. ஸோ என்ன பேப்பர் எங்கள்கிட்ட வந்துச்சுனாலும் சரி வி ஹேவ் செக்ரிகேஷன் சிஸ்டம். ஸோ பை த வே வி நோ ஹவு டு ஐடென்டிஃபை இது எத்தனை சைக்கிளில் இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்த ப்ராசஸ் போகிறப்பே வி நீட் டு நோ வாட் கைண்ட் ஆஃப் த பேப்பர்ஸ் இட் இஸ்ங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே, எவ்ரி கம்பெனிஸ்க்கு நாங்கள் வந்து ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறத விட ஃபஸ்ட்டு வி டூ த அக்ரிமெண்ட் டு ப்ரொக்யூரிங் பேக். அந்த பேப்பரை நீங்கள் எப்படி என்ன கண்டிஷனில் வேஸ்ட் பண்ணிக்கலாம் பரவாயில்ல, ரிட்டன் பேக் பண்ணி எங்கிட்டே கொடுத்துருங்க. ஸோ யூஸ் பண்ண பேப்பரை எடுத்துட்டு அது நிறைய கான்ஃபிடென்ஷியலான டாக்குமெண்ட்ஸ் கூட இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ல என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பேப்பர் ஷட்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஷட்டர்ஸ் போட்டதுக்கப்புறம் அதில் மறுபடியும் ஐடென்டிஃபை பண்ணுற விஷயம் எங்கே இருக்காது. ஸோ அது ஷட்டர் பண்ணக்கப்புறம் அகைன் தே தம்ப் இன்டு சம் பேக்ஸ் வச்சிருப்பாங்க, அது ரிட்டன் எங்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி நாங்கள் ரிட்டன் எடுக்கிறப்போ அகைன் நாங்கள் பேப்பர் சப்ளை பண்ணுறப்போ அதுக்கான அந்த டிடக்ஷன் அதில் இருக்கும். ஸோ அதில் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. நீங்கள் இப்போ வெளியே மற்றவங்கள்ட்ட கொடுக்குறதோட எங்கிட்ட கொடுக்குறனால என்ன பெனிஃபிட்னு சொல்லி கேட்டிங்கன்னா அகைன் யூ சேவ் அந்த இந்த எலிஜிபிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. கார்பன் கிரெடிட்டில் நீங்கள் வந்து இப்போ அது கார்பன் சேவிங்கில், வாட்டர் சேவிங்கில், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறத விட இந்த கோல் நம்பர் 17 அப்படிங்கிற விஷயமே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் ப்ராக்டிசிங் சஸ்டைனபிலிட்டிங்களோட பார்ட்னர்ஷிப் வித் சஸ்டைனபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எப்படி வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்கள் நல்லா பண்ணி கொண்டு போனீங்கன்னா கூட அல்டிமேட்டாக நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் என்ன பண்ண போகிறீங்க, அதை அப்சைக்கிள் பண்ணணும். ஸோ இப்போ கோல் நம்பர் 12 ரீசைக்கிள் பண்ணுறோம், அப்சைக்கிள் பண்ணுறோம், அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் ப்ராக்டிசிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அதை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்க்கு நாங்கள் அசோசியேட்டிவ் ஆகிறோம். ஸோ இது ரெண்டுமே அதில் வருது. ஸோ நான் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் பேப்பர் தூக்கி இடைக்கு போடுறதுன்றதை விட இங்கே கொடுத்தீங்கன்னா அகைன் அந்த பேப்பருக்கு இன்னொரு லைஃப் தர முடியும் அப்படிங்கிறத கம்பெனிஸ் பிலீவ் பண்ணுறாங்க. வி ஆல்சோ மெயின்டைனிங் சம் அவங்களோட எல்லா கான்ஃபிடென்ஷியல் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வி ஆல்சோ ஹேவிங் ப்ராப்பர் அக்ரிமெண்ட் வித் தேம்ங்க. ஸோ எவ்ரி கம்பெனி நாங்கள் கொடுக்குறப்பயுமே வி நோ விச் ஸ்லாட் வி கிவன் டு தம். ஸோ அது எனி டைப் ஆஃப் பேப்பர்ஸாக இருக்கட்டும் அகைன் நாங்கள் எடுத்தக்கப்புறம் வி அகைன் டூ த ரீசைக்ளிங் ப்ராசஸ் அண்ட் கிவ் இட் டு. அது என்ன மோட் ஆஃப் பேப்பர்ஸ் அவங்களுக்கு கேட்குறாங்க. மேபி தே நீட் நோட் பேட்ஸை கேட்பாங்க, வைரோ நோட் பேடை கேட்பாங்க, பைண்டிங் பேப்பர்ஸை கேட்பாங்க, ஒரு அவங்க கம்பெனிஸ் விட ஒரு லெஜர் பேப்பர்ஸை கேட்பாங்க. எனி டைப் ஆஃப் பேப்பர்ஸ் வி கேன் டூ, எனி டைப் ஆஃப் கஸ்டமைசேஷன், எனி டைப் ஆஃப் கஸ்டமைசேஷன் வி கேன் டூங்க. அந்த மாதிரி கொடுக்குறப்போ அவங்களோட நீடு என்ன மாதிரியான ஃபுல்ஃபில்லாக இருந்தாலும் நம்மளால் பண்ணி தர முடியும். அண்ட் ஸ்பெஷலைஸ் பார்ட் இஸ் த ப்ரைஸ், அது நம்ம கடைசியாக பேசுவோம். ஸோ ஜென்ரலாக இப்போ நீங்கள் ஆன் அன் ஆவரேஜ் மந்த்லி எவ்வளோ டன்ஸ் ஆஃப் பேப்பர் வந்து உங்களோட ஃபேக்ட்ரிலேருந்து வெளியே போகுது, அண்ட் ரிட்டர்ன் எவ்வளோ உள்ள வருது, அதை பற்றி யூஸ் நம்ம இப்போ வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டிருக்க எல்லா கம்பெனிஸ்லுமே மேபி ஒரு 5 to 7% வேணா எங்களுக்கு ரிட்டர்ன் வரது கம்மியாமே தவிர மோஸ்ட்லி பேப்பர்ஸ் எங்களுக்கு ரிட்டர்ன் வந்துருது. அதுவும் ஏதாவது ஸ்டாக்ஸ் முக்கியமாக டாக்குமெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த காரணத்தில் வேணா ரிட்டர்ன் வராமல் இருக்கலாமே தவிர எங்கிட்ட இங்கே லோடு இங்கேருந்து ஏற்றி போதுனா அந்த வண்டியில் ரிட்டர்ன் வரப்போ ரிட்டர்ன் ஃபுல்லாக தான் லோட்ஸ் வருது. ஸோ தே ஆல்சோ ஹேவ் அ கான்சியஸ் டு பி யூஸ் த பேப்பர்ஸுங்க. ஸோ மோஸ்ட்லி பேப்பர்ஸ் நமக்கு ரிட்டர்ன் வந்துருது. பெர் டே கரண்ட்லி எங்களுக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் 18 tonsங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ சிங்கிள் ஷிஃப்ட் தான் ரன் பண்ணுறோம். ஸோ 18 tons வரைக்கும் நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது. இன்னும் நீடு தேவைப்பட்டால் கூட நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு எங்களுக்கு இஸ் ஃபுல்லி ஆக்குபைடு, நீட் ஆஃப் த ஹவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரா மெட்டீரியல் வரைக்கும் எங்களுக்கு ஷார்ட்டேஜ் வந்ததில்லை. ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ஃப்ரெஷ் ஒயிட் பேப்பரோட கிரேஸ் உள்ள பீப்புள் நிறைய இருக்கிறதுனால வி கேன் ஏபிள் டு கலெக்ட் பேப்பர்ஸ். ரா மெட்டீரியல் ஷார்ட்டேஜாகவே இல்லைங்க எங்களுக்கு. அண்ட் வி ஹேவ் கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் அக்ராஸ் இந்தியாங்க. ஸோ எங்களுக்கு வெஹிக்கிள் போயிட்டு வர ரிட்டர்ன் வரப்போ எங்கேயாவது பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா வி கம்ப்ளீட் பேப்பர்ஸ் அண்ட் பேக் டு த ஃபேக்ட்ரி தாங்க. ஸோ பொதுவாக ஸோ இந்த ரீசைக்கிள்டு இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரியில் இந்த ரீசைக்கிள் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட்டும் நிறையா விஷயங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. குளோபலி இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டெக்னாலஜி மேஜராக வந்து பார்க்கணும். ஏன்னா இதுக்கான டெக்னாலஜி இது எங்கேருந்து லைக் நீங்களாக டெவலப் பண்ண டெக்னாலஜியா, இல்லை இது எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்கீங்களா, இல்லை மார்க்கெட்டில் இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வேறு என்னென்ன மாதிரி டைப்ஸில் எனக்கு ஜென்ரலாக பண்ணுறாங்க,
அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு என்ன யூனிக்? ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரீஸில் இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 18+ கம்பெனிஸ் ஏற்கனவே இருக்காங்க. தி ஆல்ரெடி இந்த எக்ஸிஸ்டிங். இட்ஸ் நாட் நியூ டெக்னாலஜி டு சே லைக் வி ஆர் த பைனியர்ஸ் இந்த ரீசைக்ளிங் சொல்ல முடியாதுங்க. பட் வி ஆர் பைனியரிங் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட். ஓகே. த பெஸ்ட் டெக்னாலஜி ப்ராடக்ட் எங்கிட்ட இருக்குதுங்க. ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வி இன்வென்ட் நியூ டெக்னாலஜி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட். அதான் சொன்னேன், நாங்கள் இப்போ ரீசென்ட்லி வி ட்ரை ஃபார் நிறைய பேட்டர்ன்காக இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏன்னா அந்தளவுக்கு பெஸ்ட் டிசைன்ஸ் அண்ட் டெவலப் பண்ணியிருக்கோங்க நாங்கள் இப்போ. ஸோ ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் வி கேன் ஷுவர்லி சே தட் இந்த பர்டிகுலர் டிசைன் டெவலப் பண்ணது வி ஆர் எங்கிட்ட மட்டும் தான் பெஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியும். பட் ரீசைக்ளிங் பேப்பரில் ஆல்ரெடி த எக்ஸிஸ்டிங் இந்த இண்டஸ்ட்ரீஸ்ங்க. மேபி அவங்களும் ட்ரை பண்ணலாம். பட் இந்த இந்த இடத்துக்கு வர்றதுக்குன்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணி வர வேண்டியது இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் அந்த we take many years to become to the situation. So அந்த எஃபிஷியன்சி கொண்டு வரதுக்கு இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் எவ்ரிடே. பட் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 18-19 கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்காங்க. மிஷின் சிஸ்டம் இஸ் சேம். ரீசைக்ளிங் பண்ணணும்னா டெக்னாலஜி அதே தான். அதில் இன்னும் கொஞ்சம் நிறைய இனோவேட் பண்ணணும். எந்த அளவுக்கு, ஏன்னா இந்த வாட்டர் சேவிங்கிறது இந்த மறைநீர் தத்துவம் சொல்லி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வாட்டரோட ரொம்ப கன்சர்வாக பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கார்பன் ஃபுட்பிரிண்ட் அப்படிங்கிற அந்த கார்பன் நியூட்ரல் அப்படிங்கிற. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த வாட்டரை எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பேப்பரில் வந்து இஸ் கன்சியூமர் ஆர்ட் லைக் த ஃபேப்ரிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ எந்த அளவுக்கு வாட்டர் யூஸ் ஆகுதோ அஃப்கோர்ஸ் டபுள் த டைம் தான் உங்களுக்கு இங்கே கன்சியூம் ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்ப பேப்பரில் வந்து நீங்கள் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஸோ ரெகுலராக ஒரு ரீசைக்கிள் பேப்பர் ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா தே கன்சியூம் அரௌண்ட் 29,000 32,000 யூஸ் பண்ணுவாங்க. வி சேவ் அரௌண்ட் 35,000 லிட்டர்ஸ் சேவ் பண்ணுறோம். ஸோ வி ஆர் அட்வான்ஸ் இந்த டெக்னாலஜி இந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். அதே மாதிரி த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்டும் இது கரண்ட்லி த பெஸ்ட் இந்த மார்க்கெட்டில் பண்ணியிருக்கோங்க. ஸோ பொதுவாகவே எந்த ஒரு ப்ராடக்ட்டை ஏதோ ஒரு விஷயத்தை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது சரி, ஒரு இல்லை ரீசைக்கிள் பண்ணும்போதுமே அதுலேருந்து வேஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ இந்த பேப்பர் ரீசைக்கிளிங்கில் உங்களுக்கு வேஸ்ட்டாக ஏதாவது வருதா, இல்லை அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? நாங்கள் கலெக்ஷன் ஆஃப் த பேப்பரே வி ஹேவ் ஸ்பெஷலைஸ் சிஸ்டம்ங்க. நாங்கள் வந்து ஜென்ரலாக மார்க்கெட்லேருந்து எடுக்கிறப்போ அந்த கிரே ஷேட்ஸ் உள்ள பேப்பர், கிரே ஷேட்ஸ்னால் அந்த நம்ம நிறைய கலரில் இருக்கும் பேப்பர். நீங்கள் அந்த எல்லோ கலரில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பேப்பரே வந்து டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸில் இருக்கும். வி செக்ரிகேட் த பேப்பர் அண்ட் கிவ் இட் டு தம் ஹூ ஆல்ரெடி ஹேவிங் த எக்ஸிஸ்டிங் இது மாதிரி ஏதோ ப்ராடக்ட் பண்ணுறவங்களுக்கு வி கிவ் இட் டு தம்ங்க. ஏன்னா அகைன் நம்ம வந்து வாட்டர் கன்சர்வேட்டிவ் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. வி ஒன்லி மேஜர்லி ஃபோக்கஸ் இந்த ஒயிட் பேப்பர்ஸ் ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிறத நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே கொடுக்கக்கூடிய ரீசைக்கிள் பேப்பர்ஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிறப்போ வேஸ்டேஜ்ன்றது இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ 100% அதான் இப்போ நாங்கள் அந்த எஃப்எஸ்சி சர்டிஃபிகேஷனில் எங்களை எலிஜிபிள் பண்ணதுக்கான காரணமே அது 100% வந்து இந்த குவாலிட்டி ப்ராடக்ட் நாங்கள் ரெடி பண்ணுறதுனால மட்டும்தான். 12 டைம் ரீசைக்கிள் பேப்பர் வந்தது எங்களுக்கு ரொம்ப கம்மி. ஸோ மேக்ஸிமம் பேப்பர்ஸ் வருது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைக்கிள் இப்போ எங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து வருது. அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இன்னொரு இடத்துக்கு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி போயிருக்கேன். ஏன்னா கஸ்டமர் அங்கேருந்து வரப்பே தே ஹேவ் த ரெடி ஆர்டர்ஸுங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே இருக்க ஏற்கனவே ஃபேப்ரிகேஷன் ஆயிருக்கிறது இங்கே இன்னொரு இடத்துக்கு போயிருக்கும். ஸோ இந்த 12 சைக்கிள் தான் எங்களுக்கே முடியல. அந்த பேப்பர் எங்கள் சர்க்கிளில் இருக்குது. பட் எவ்ரிடே வந்து இந்த கலெக்ஷன் ஆஃப் த சோஷியல் வேஸ்டேஜ்ன்றது வரைக்கும் எங்கள் ஃபேக்ட்ரியில் இல்லை. ஸோ ஜென்ரலாகவே வந்து இன்னைக்கு பெரும்பாலும் டெய்லியுமே வந்து இந்த பேப்பர்ஸ் எந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய ஒரு கன்சப்ஷன் ஆகுது. ஏன்னா அது வந்து இன்னைக்கு விற்குமா விற்காதா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. எவ்வளோ பிரிண்ட் பண்ணுங்கிறது யாருக்குமே டென்டேட்டிவாக தெரியாது. ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனில் தான் போகும். ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதில் இருந்து உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுக்கு வர இன்புட்ஸ் வந்து அது எந்த அளவுக்கு ஒரு சோர்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய பேப்பரில் அஃப்கோர்ஸ் 30 to 40% நியூஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் வி ஆல்சோ ப்ரொடியூஸ் நியூஸ் பிரிண்ட்ஸ். நாங்கள் நியூஸ் பிரிண்ட்ஸ்க்கான பேப்பரும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். டாப் 3 பிராண்ட்ஸ்க்கு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட்டும் போயிட்டு இருக்கு எங்களுக்கு. ஸோ நியூஸ் பிரிண்ட்ஸ்க்கான பேப்பர்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்பெஷாலிட்டி பார்ட் என்ன கேட்டிங்கன்னா ஜென்ரலாக வந்து ரீசைக்கிள் பேப்பர்ஸ், அதாவது நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ்க்கான பேப்பர்ஸ் நீங்கள் வாங்குறப்போ கவர்மெண்ட்லேருந்து ஆல் த நியூஸ் பிரிண்டர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க கேட்ட சப்சிடிஸ். அடிஷனலாக இங்கே வந்து உங்களுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் உள்ள பெனிஃபிட்ஸும் சேர்த்து நம்ம மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வெளியே பேப்பர் வாங்குறப்போ கவர்மெண்ட்டில் சப்சிடிஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எவ்ரி பேப்பர்ஸ் பண்ணுறப்பையும் அவங்க தே ஹேவ் சப்சிடிஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து எங்களுக்கு இதில் வந்து ஒவ்வொரு கோல்ஸ்க்குமே நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் வச்சிருக்கோம். ஸோ இதுக்கான ஒரு ஆடிட் சிஸ்டம் வச்சிருக்கோம். அடுத்த டிஸ்கஷன் இப்போ இந்த டிஸ்கஷன் போகிறப்பே சொல்கிறேன் நான். ஸோ அதில் வந்து ரொம்ப பெரிய பெனிஃபிட் இருக்குது கம்பெனிஸ்க்கு. ஸோ அது நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் தே ஹேவ் மெனி பெனிஃபிட்ஸ் இன் பை அந்த ப்ராடக்ட் எங்கிட்ட பை பண்ணுறதுனால காஸ்டிங்குமே ரொம்ப காம்படேட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அண்ட் காஸ்டிங், ஸோ ஜென்ரலி இன்றைக்கி நான் நோட் எடுத்துக்கணுமே, உங்களோட நோட்டே எடுப்போமே. ஸோ எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு நோட் நான் இன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்கினோம். ஒரு ஒயிட் கலர், நல்ல ஒயிட்டாக இருக்கிறதுலே ஒயிட்டாக இருக்க ஒரு காஸ்ட்லியான நோட்னா ஒரு 60 ரூபா அதுலேருந்து 70 ரூபாய்க்கிட்ட வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ப்ரைஸ் ஒரு 45 ஒரு 70 ருபீஸ்க்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட இந்த நோட்டோட ப்ரைஸ் எனக்கு
ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்பர் ஆஃப் பேஜஸ், நம்பர் ஆஃப் சைஸஸ், அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். I tell roughly around. Okay. So any product in the market, it may be a notebook, it may be any type of the product. எங்களோட கீ அச்சீவ்மெண்ட் கோலாகவே நாங்கள் இப்போ வரைக்கும் எங்களோட சக்ஸஸ் பாயிண்ட்டுக்கு என்ன விஷயமா இருக்குன்னா, மார்க்கெட்டில் இருக்கிற எம்ஆர்பியோட எங்களோட எம்ஆர்பிஎம் 20% கம்மியாக இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, எங்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக B2B பண்ணிகிட்டு இருக்கோம். பட் B2Cக்கு சப்ளை பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்கிட்ட இருக்காங்க. ஸோ தே ஆல்சோ பையிங் ஃப்ரம் அஸ். இந்த இந்தியாவிலையும் வாங்குறாங்க, இன்டர்நேஷனல் நிறைய கண்ட்ரீஸும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்குறப்போ என்னோட எம்ஆர்பியிலேருந்து நான் அகைன் 30 to 40% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு. ஓகே. ஸோ நாங்கள் B2C பண்ண ஆரம்பிக்கல, மேபி பண்ணால் அங்கேயும் நாங்கள் காம்படிட்டிவாக தான் கொடுப்போம். பட் பேசிக்காக சொல்ல போனால் ஏற்கனவே மார்க்கெட் கம்மியாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் கூட 20% ஏற்கனவே எங்கள் ப்ராடக்ட் எம்ஆர்பியே கம்மி. அண்ட் அகைன் அதுலேருந்து வி ஹேவ் டிஸ்கவுண்ட்ஸ் டு பி இந்த ப்ராடக்ட்டுங்க. அண்ட் இந்த குவாலிட்டி ஆஃப் த பேப்பர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிறது பெஸ்ட் வச்சிருக்கோம் நாங்கள். ஸோ நீங்கள் இப்போ ஒயிட் பேப்பர் கம்பேர் பண்ணுறப்போ இந்த பேப்பரில் கலர் மட்டும்தான் அந்த டிஃபரன்ஸ் உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி, தவிர குவாலிட்டி யூ கேனாட் டிஃபைன் இட். ஓகே. வி ஹேவ் த பெஸ்ட் ப்ரீமியம் இந்த ப்ராடக்ட். ஸோ உங்களுடைய ஸ்டார்ட் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதில் எந்த அளவுக்கு சொசைட்டியில் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இந்த ஜென்ரலி இந்த சஸ்டைனபிள் ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி மேஜராக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க? அண்ட் இந்த சஸ்டைனபிலிட்டிக்கான இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் எதெல்லாம் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணணும், அண்ட் என்னென்ன கேட்டகரியில் இந்த சஸ்டைனபிள் ஸ்டார்ட் அப்ஸ் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணால் அடுத்து அவங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும்? ஆக்சுவலி நம்ம இருக்கிறது பேசிக்காகவே என்னோடய ஃபஸ்ட்டு ரிசர்ச்சே ஹவு டு கண்ட்ரோல் த குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது என்னோட ரிசர்ச்சுங்க ஃப்ரம் காலேஜ் டேஸ்லேருந்து. ஸோ இனிஷியலாக இன்வென்ட் த ப்ராடக்ட் சே லைக் எப்படி ஃபாசியல் ஃபியூலேருந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தான் என்னோட ஃபஸ்ட் ரிசர்ச் இருந்தது. ஸோ அந்த டைமில் நாங்கள் டெவலப் பண்ண ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வி சப்ளைட் இன்ட் அக்ராஸ் இந்தியாவில் நிறைய இண்டஸ்ட்ரி சப்ளை பண்ணிக்கோம். ஈவன் கவர்மெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம், கேரளா டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம், டெல்லி கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஸ்ரீலங்கா சப்ளை பண்ணுவோம், மலேசியா சப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாசியல் ஃபியூலேருந்து இந்த ப்ராடக்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணிங்கன்னா இஸ் கண்ட்ரோல் அப் டு 44% ஆஃப் த பொல்யூஷன் இஸ் டெஸ்டட் அண்ட் சர்டிஃபைட் பை IIT. ஓகே. இது ஒரு டெக்னாலஜி ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் நீங்கள் இன்ஜினில் இன்ஸ்டலேஷன் பண்ணிங்கன்னா இட்ஸ் சேவ் த ஃபியூலுங்க. ஓகே. அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வி டெவலப் இது பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ண நிறைய ரிசர்ச் பண்ணோம். ஸோ ஒன் டே வி கம் டு நோ தட் நாங்கள் பண்ணக்கூடிய பொல்யூஷன்லாம் வரக்கூடிய பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறோம், பட் வந்த பொல்யூஷன் என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதுக்கு அப்படிங்கிறத பார்க்குறப்ப தான் வி அல்டிமேட்லி நோ தட் ட்ரீஸ் இஸ் த ஒன்லி சொல்யூஷன்ஸ் டு பி கோ ஃபார் இட். ஸோ அதனால் ஏற்கனவே இருக்க மார்க்கெட்டில் இருக்க பேப்பர்ஸ் தான் வி ஐடென்டிஃபைடுங்க. ஸோ மார்க்கெட்டில் என்ன பேப்பர்ஸ் ஏற்கனவே இருக்குது, என்ன பேப்பர் ஆல்டர்னேட்டிவாக கொண்டு போகணும் அப்படின்னா இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ண முடியுன்ற இனிஷியேட் தான் போகணும். ஸோ இனிஷியலி வி ஒன்லி டூ த ட்ரேடுங்க, பட் வி டூ ஒன்லி த பென் அண்ட் பென்சில்ஸ் இனிஷியலில் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். ஸோ லேட்டரான் நாங்கள் இந்த பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் இருந்து, குவாலிட்டியில் நிறைய இம்பாக்ட்ஸில் இருந்தது. ஸோ கம்பெனியில் ஆல்சோ வி கட் கிரெடிபிலிட்டி இஷ்யூலாம் இருந்ததுங்க. ஸோ வி ஸ்டார்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போ வரைக்கும் பிராண்டாக நாங்கள் கிரியேட் பண்ணது இப்போ தான் 5 years பண்ணிட்டுருக்கோம். பட் சின்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது வி ஆர் மோர் தென் 10-15 years இருக்குங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை அஃபிஷியலாக எக்கோஸ்பியர் பிராண்டை கொண்டு இப்போ தான், ஏன்னா ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் கோவிடில் கொஞ்சம் ஸ்டாக்கேஜ் ஆஃப்கோர்ஸ் எல்லா கம்பெனிலுமே இருந்தது. ஸோ வி ஆல்சோ ஃபேஸ் ஸோ கோவிட்க்கு அப்புறம் எக்கோஸ்பியர் பிராண்ட் வி பியூட்டிஃபுல்லி டூ மெனி ஒண்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த 4 yearsலேயே வி கிராப் மோர் தென் 50+ கார்பரேட்ஸ்னு சொல்ல முடியும். ஸோ சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லி பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 5 முக்கியமான ரோலை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இந்த கம்பெனியோட கீ ரோலே தான். கோல் நம்பர் 11 சஸ்டைனபிள் கம்யூனிட்டிஸை பில்ட் பண்ணுறது. கோல் நம்பர் 12 ரீசைக்கிள் பண்ணணும், அப்சைக்கிள் பண்ணணும். ஸோ கான்சியஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ அந்த ESG கம்ப்ளைண்ட்ஸில் உங்களுக்கு என்வாயர்மெண்ட்டை எந்த அளவுக்கு கான்சியஸாக அவங்க கம்பெனியில் கூடிய எல்லா பொருளையுமே யூஸ் பண்ணுறீங்க. ஒரு கம்பெனி தே டூ மெனி ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அவங்க கன்சியூமர் கூடிய ப்ராடக்ட் நிறையா இருக்கும். அப்படி எது பண்ணாங்கனாலும் அவங்க எந்த அளவுக்கு என்வாயர்மெண்ட் கான்சியஸாக இருக்காங்கன்றது அங்கே முக்கியமான விஷயமே. அந்த விஷயத்தில் எங்களோட அந்த கோல் நம்பர் 12 தான் அவங்க எல்லாமே ஃபோக்கஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை ரீசைக்கிள் பண்ணணும், அப்சைக்கிள் பண்ணணும். அப்புறம் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்மே என்வாயர்மெண்ட் கான்சியஸ் உள்ள ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இந்த கோல் நம்பர் 12 வருது. அப்புறம் கோல் நம்பர் 13. கோல் நம்பர் 13 பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கிளைமேட் எந்த அளவுக்கு கான்சியஸாக, அதாவது என்வாயர்மெண்ட் எந்த அளவுக்கு குளோபல் வார்மிங்கில் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் எவ்ரி டன் ஆஃப் பேப்பர் யூ சேவ் அரௌண்ட் 40.3 tons ஆஃப் கார்பன் எமிஷன் மிச்சம் பண்ண முடியும். திஸ் இஸ் மோர் தென் எனி ப்ராடக்ட்ஸுங்க. ஸோ சேம் டைம் பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங்க்கு ரொம்ப பெரிய சொல்யூஷனாக இருக்கிறதுனால எல்லா இண்டஸ்ட்ரியுமே நீட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். யாரெல்லாம் இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸில் இருக்கவங்க தே ஆர் இன் டு பி சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவில் போகிறாங்களோ தே மஸ்ட் ஹாவ் ஆர் ப்ராடக்ட்ஸ். பிகாஸ் அவங்களோட எல்லா கோல்ஸுக்குமே போடுற எல்லா இடத்துலையுமே இந்த விஷயத்தை சொல்ல முடியும். இப்போ ஒரு கம்பெனி தே ஆர் இன் டு சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவில் இருக்காங்க, அவங்க ப்ரோஷரில் கீழே பேக் சைடில் போடுறாங்க
பை யூசிங் திஸ் பேப்பர்லாம் எங்களோட கம்பெனியில் இந்த லாஸ்ட் 1 இயரில் வி சேவ் அரௌண்ட் 40.3 tons ஆஃப் கார்பன் எமிஷன் பண்ணியிருக்கோம். வி சேவ் அரௌண்ட் இத்தனை அமௌண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் வாட்டர் சேவ் பண்ணியிருக்கோம். இஸ் அடிஷனல் கிரெடிபிலிட்டி ஃபார் தேர் பர்பஸ் ஆஃப் த கம்பெனி. அதே மாதிரி கோல் நம்பர் சோஷியலி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி கோல் நம்பர் 14 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டரை கண்டாமினேட் பண்ணாமல் இருக்குது. லைஃப் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் கீழே இருக்குது. ஸோ கிரவுண்ட் வாட்டரில் இருக்கலாம், கடல்லையும் இருக்கலாம். ஸோ இந்த வாட்டரை நம்ம கண்டாமினேட்டில் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த வாட்டர் எந்த அளவுக்கு வந்து த பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்குறதுக்கும் அந்த வாட்டரை வந்து கண்டாமினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேப்பர் இஸ் அ மேஜர் ரூலுங்க. ஸோ நம்ம எனி ப்ராடக்ட் எடுக்கலாம், பட் அல்டிமேட்டாக பேப்பர் வந்து ரொம்ப பெரிய சஸ்பெக்டாக இருக்க பாருங்க. ஸோ அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறப்போ எந்தளவுக்கு வந்து வாட்டர் கண்டாமினேஷன் இல்லாமல் பண்ணுற இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுனால வாட்டர் அப்படி 35,000 liters வரைக்கும் வி கேன் சேவுங்க. அதனால் கோல் நம்பர் 14 வருது. கோல் நம்பர் 15 அது ரொம்ப முக்கியமான ரோல் இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும். எவ்ரி டன் ஆஃப் பேப்பரில் வி சேவ் அரௌண்ட் 70 to 20 trees சேவ் பண்ண முடியும். ஸோ நம்மளால் மரம் நட முடியாது, அட்லீஸ்ட் இருக்க மரத்தை காப்பாற்றலாம் நம்ம. ஸோ அப்படிங்கிறப்போ எவ்ரி டன் ஆஃப் பேப்பரில் வி சேவ் அரௌண்ட் 17 to 20 treesன்றப்போ இட்ஸ் a பிக் வேல்யூ. ரொம்ப முக்கியமாக எங்ககிட்ட பேப்பர் வாங்கக்கூடிய எனி கம்பெனிஸாக இருக்கட்டும், எவ்ரி March 31st அப்போ வி கிவ் த ஆடிட் ரிப்போர்ட் டு தெம். அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த த்ரூ த இயரில் அவங்க வாங்கின டோட்டல் ப்ராடக்டோட இன்வாய்ஸ் வேல்யூ எங்கிட்ட இருக்கும். அதை டன்னில் கன்வர்ஷன் பண்ணியிருப்போம். அதில் இந்த இயரில் அவங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பனை சேவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் வாட்டர் சேவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரீஸ் சேவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் க்ரூட் ஆயில் சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வரும். இந்த ரிப்போர்ட் வந்து இட்ஸ் அ வெரி பிக் அசெட் ஃபார் தெம். அவங்களோட வெப்சைட்டில் வந்து சஸ்டைனபிலிட்டி ஆக்டிவிட்டியில் இதை போடுறாங்க. பட் ஒரு இன்வெஸ்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க கம்பெனி பார்க்குறாங்கன்னா இந்த கம்பெனி என்ன மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ்லாம் எடுத்திருக்காங்கன்றது வந்து இவ்வளோ சேவ் பண்ணிருக்காங்க. தே டசன்ட் நோ எந்த இம்பாக்ட்ல இருந்து என்ன ப்ராடக்ட் பண்ணுறதுல அதை பண்ணாங்கன்னு சொல்லி இட்ஸ் நாட் இந்த ரிப்போர்ட். பட் இத்தனை லட்சம் லிட்டர் வாட்டர் சேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பிகஸ்ட் கிரெடிபிலிட்டி கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு விஷயம் இனிஷியேட்டிவ் எடுக்கிறப்போ இந்த கம்பெனி வந்து இவ்வளோ வாட்டர் சேவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது ஒவ்வொரு கம்பெனியுமே நீட் ஆஃப் த ஹவருங்க இப்போ. ஸோ அந்த விஷயத்தில் பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால தே கேன் கெட் அ மைலேஜ். ஸோ அந்த விஷயம் மாதிரி எனி ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், எனி கார்பரேட்ஸாக இருக்கட்டும், எனி இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், இந்த பேப்பர் யூஸ் பண்ணாலும் தே ஹேவ் அடிஷனல் மைலேஜ். ஸோ இதை தான் நம்ம அந்த நியூஸ் பேப்பர் சொன்னேன் நான். நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் தே கெட் சப்சிடிஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட். பட் அடிஷ்னலாக நாங்கள் எவ்ரி இயர் இந்த ரிப்போர்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த ரிப்போர்ட் நம்ம கொடுக்குறப்போ இந்த ரிப்போர்ட்டை வந்து அஃபிஷியலாக தே கேன் பப்ளிஷ் இந்த வெப்சைட்ஸ். அவங்க பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த இயரில் நாங்கள் நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ணோம் கொடுத்துருந்தோம். பட் திஸ் இயரில் வி சேவ் அரௌண்ட் this lakh liters of water, this lakh amount of trees we conserved. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்பெனியோட அடிஷனல் மைலேஜாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் வி ஆல்சோ டு த பெஸ்ட் டு த சவுதர்ன் நேஷன். ஸோ கண்டிப்பாக ஒரு சஸ்டைனபிலிட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கும் பொழுது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண வேண்டியது கண்டிப்பாக இது ஒரு பார்ட் ஆஃப் த பிஸ்னஸாக இல்லை இது ஒரு நீட் ஆஃப் த பிஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம். நீங்கள் லைக் அந்த மாதிரி அவேர்னஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அதுலேருந்து என்ன மாதிரி ரெஸ்பான்சஸ் வந்துருக்கு? நம்ம எவ்ரி மந்த் கேம்பெயினிங் பண்ணுறோங்க. கேம்பெயினிங் ஃப்ரம் த ஸ்கூல்ஸ்லேருந்து கம்பெனிஸ் வரைக்கும் ரெகுலராக போயிட்டு இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் வி ப்ராக்டிஸிங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களே வந்து வி மேக் தம் டு பி மேட் அ பென்ஸ். ஸோ அவங்களே பண்ண வைக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ தே ஆல்சோ நோ த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட்டுங்க. சேம் டைம் யூஸிங் இந்த பேப்பர்ஸ். ஸோ இந்த மரத்தை வெட்டுறதுனால அந்த பேப்பர் வருது. ஸோ எஜுகேட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் த ஃபியூச்சர்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறோம். கம்பெனிஸில் சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவோட எல்லா கம்பெனியுமே தே டிஃபால்ட் அவங்களோட அவங்களோட அந்த ரெகுலர் இனிஷியேட்டிவ்லையுமே தே ஹேவ் த ஸ்லாட்ஸுங்க. ஸோ சிஎஸ்ஆர் பற்றின ஒரு டே இருக்கும். அந்த டேயில் போய் வி ஆல்சோ எஜுகேட் தெம் ஹவு டு யூஸ் இந்த ப்ராடக்ட்னால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த என்வாரன்மெண்ட் நம்ம சேவ் பண்ணுறது, எவ்வளோக்கு இம்பார்ட்டன்ட் வாட்டர் சேவ் பண்ணுறது, இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் நம்ம கொடுக்க வேண்டிய இனிஷியேட்டிவ் என்ன. ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொல்ல போனால் நிறைய கம்பெனிஸில் தே டேக் த டெசிஷன்ஸ் டு பி யூசிங் த ரீசைக்கிள் பேப்பர் பிகாஸ் தே நோ த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட்டுங்க. இந்த என்வாரன்மெண்ட்டை பற்றி தெரியும். பட் ஈவன் தே ஹேவிங் த ப்ராடக்ட் த பீப்புள் அங்கே கூட எம்ப்ளாயிஸ் தே ஹேவிங் அ ஸ்ட்ரகிள் டு யூஸ் த பேப்பர். எனக்கு ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா பழகிட்டேன் நான். ஸோ நான் இந்த பேப்பர் யூஸ் பண்ணோம். நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கம்பெனிஸ் அவங்க எழுத மாதிரி சின்ன நோட்பேடாக பண்ணி கொடுத்தாங்க கூட தே ரெடி பிக் புல் அவுட் ஒயிட் பேப்பர் பிரிண்டர்லேருந்து எடுத்து கிழிச்சு தே ரெடி பி ரைட் இந்த பேப்பர்ஸ் அப்படியே வச்சிருக்காங்க. கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய கம்பெனிஸ்லாம் எங்களுக்கு வந்துருக்கு. ஸோ கம்பெனி ஆல்சோ ட்ரை டு என்ன சொல்கிறது எஜுகேட் த எம்ப்ளாயிஸ் தான். பட் கிராஜுவலி மைக்ரேட் ஆகுறாங்க. ஸோ அப்படி ஒருத்தங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி மாறலாம்? இன்றைக்கி நான் ஒயிட் பேப்பர்லேயே எழுதி பழகிட்டேன், எனக்கு இது மாற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவரை ஏன் நீங்கள் மாறணும்னு ரொம்ப சின்ன லாஜிக் தாங்க. டாக்டர்ஸ் வந்து உங்களை சுகர் சாப்பிடக்கூடாது சொல்கிறாரு. ஒயிட் சுகர் சாப்பிடாதீங்க, மைதா சாப்பிடாதீங்க, வெள்ளையாக இருக்க எல்லாத்தையும் சாப்பிடாதீங்கன்றது. ஸோ வி நோ த வேல்யூ வாட் ஹேப்பன் வென் வி யூஸிங் த ஒயிட். ஸோ ப்ளீச் பண்ணுற அந்த ஒரே ஒரு ப்ராசஸ் வந்து இந்த என்வாரன்மெண்ட் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ முதல்ல இந்த ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால every time we need a white paper we need a pulp and we need to cut the tree. So
டேரெக்டாக என்வரான்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறோம். நம்பர் 2, இந்த வாட்டரை கண்டாமினேட் பண்ணுறோம். ஏன்னா ஒயிட் பேப்பர் பண்ணால் ஐ நீட் டு பி ப்ளீச். ஸோ அகைன் ஐ நீட் 35,000 liters ஆஃப் வாட்டர் டு பி மேக் த ஒயிட் பேப்பருங்க. ஸோ வாட்டரை கன்சர்வ் பண்ணணும், அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போக முடியும். அண்ட் நம்பர் 3, 1,400-1,500 liters ஆஃப் crude oil உங்களுக்கு வேணும் டு மேக்கிங் த ஃப்ரெஷ் பல்ப் டு மேக்கிங் த ஒயிட் பேப்பர். அண்ட் தென் ஆல்மோஸ்ட் 17-20 ட்ரீஸ் வேணும். ஓகே. ஸோ நம்மளால் மரம் நடுறதுக்கு நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம். ஸோ அட்லீஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கணும்னு நம்ம ஒரு கான்சியஸில் இருக்கோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் வி நீட் டு ஸ்டாப் ஒயிட் பேப்பர்ஸ், யூஸிங் த ஒயிட் பேப்பர்ஸுங்க. பட் மெனி கம்பெனிஸ் தே டேக்கிங் இனிஷியேட்டிவ்ங்க. பட் அந்த விஷயத்தில் ஐம் ரியலி தேங்க் டு மெனி பிக் கம்பெனிஸ் இன் கார்பரேஷன் தமிழ்நாடு ஆல்சோ. நிறைய யாராவது நேம் பண்ணலாமா இன்னைக்கு மேஜராக இது சொல்லலாம்னா சொல்லலாம். கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் சொன்னீங்கன்னா ரூட்ஸ் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க தே ஆர் வெரி அட்வான்ஸ்ட் இன் டு என்வரான்மெண்ட் கான்சியஸுங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரொம்ப பெரிய கம்பெனிஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிலாம் டர்ன்ஸ் டுகெதர் யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி நிப்பான்ஸ்லாம் எங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. மெனி இண்டஸ்ட்ரீஸுங்க. ஆக்சுவலி அஸ் பர் த பாலிசிஸ் நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. பட் ஆல் த கம்பெனிஸ் இன் தமிழ்நாட்டில் நீங்கள் அந்த ஒரு டாப் 30 கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 25% கம்பெனிஸ் தே ப்ரொக்யூரிங் தி பேப்பர் ஃப்ரம் அஸ். ஸ்டில் அதர் பீப்புள்ஸ் நாட் மேபி அவேர் அபவுட் அஸ், நாட் அவேர்ன்ற ப்ராடக்ட்னால எங்களை இன்னும் ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டாங்க. பட் யாருக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்ன்றதை விட இதனால் இவ்வளோ என்வாரன்மெண்ட் சேவிங் இருக்குன்றக்கோ தே 100% கம் டு அஸ். ஓகே. ஸோ எப்பயுமே ஒரு இனிஷியேட்டிவோ அல்லது வந்து ஒரு சேஞ்சோ எல்லாமே வந்து ஒரு பெரிய இடத்துலேருந்து சின்ன இடத்துக்கு வரைக்கும் சின்ன இடத்துலேருந்து, அதாவது நீங்கள் மேஜராக மென்ஷன் பண்ணது எல்லாமே எனக்கு கார்பரேட்ஸ் வாங்குறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாலுமே இன்றைக்கி ஒரு மளிகை கடைக்காரரோ இல்லை ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு சின்ன கம்பெனி ஒரு 50 பேர் 20 பேர் 30, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களும் அது பழக்கத்துக்கு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கலெக்டிவ்லி ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் ரீச் பண்ணுறது இது என்ன டைம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கான என்ன இனிஷியேட்டிவ்ஸ்? இல்லை, இப்போ கன்சியூமர்கிட்ட ஓரளவுக்கு வந்து சஸ்டைனபிலிட்டி சம்மந்தமான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதுக்கான அவேர்னஸ் வந்திருக்கனால the people itself they started calling us to be need the product. பட் நாங்கள் B2B மட்டும் பண்ணிட்டு இருக்கனால B2C எங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ வி அப்பாயிண்டட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஓகே. ஸோ இப்போ எங்களுக்கு கரண்ட்டாக வந்து ஒரு 45+ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அக்ராஸ் நேஷனில் இருக்காங்க. தே டேக் த ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி மோர் தென் ஒரு 5 to 6 டிஸ்ட்ரிக்ஸை கவர் பண்ணுற மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் டாப் சிட்டிஸில் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே பிரிங் த பேப்பர் இந்த த்ரூ இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நியர்பை எந்த பெஸ்ட் இ-காமர்ஸ் இருக்கோ அந்த இ-காமர்ஸ் த்ரூவாக அவங்க அந்த ப்ராடக்ட் வெளியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. வி ஆல்சோ ரெடி டு கிவ் எனி ஒயிட் லேபிள்ஸுங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்க அந்த லோக்கல் பிராண்டில் ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வி கிவ் தம் த ஒயிட் லேபிளிங் பண்ணுறீங்க, இன்க்ளூடிங் அமேசான் வரைக்கும் வி கிவ் ஒயிட் லேபிள்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ ஒயிட் லேபிள் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் அல்டிமேட்லி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாட் வி மேஜர்லி வாண்ட் டு டெல் தம் இஸ் யூஸ் ரீசைக்கிள் பேப்பர். ஓகே. அந்த ரீசைக்கிள் பேப்பர் யூஸ்னால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்பர் 2, வி ரெடி டு பி ப்ரொவைடிங் எனி குவான்டிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் அஸ் பர் தி கஸ்டமைசேஷன் வி கேன் டூ. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கோன்னா, சின்ஸ் இந்த கம்பெனியோட CEO வந்து பிரபலிகா, அவங்க வந்து தே டேக் இனிஷியேட்டிவ். ஸோ உமன் என்டர்பிரனராக தே டூ மெனி திங்ஸுங்க. ஸோ அவங்க இந்த இனிஷியேட்டிவ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, உமன் என்டர்பிரனர்ஸ்க்குன்னு சொல்லி நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. அது ட்ரேடாக இருக்கலாம், இல்லைனா வந்து பண்ணக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ஸ்க்கு நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்கீம் ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்லேருந்து அந்த இது லோன்ஸ் எடுத்து தே கேன் டூ த ஸ்டேஷனரி ஆக்டிவிட்டீஸ் எடுத்து அவங்க தே கேன் டூ ஓன் பிஸ்னஸ். ஏன்னா அதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ அஸ் பர் த கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஒரு 10% உங்களுக்கு ப்ராஃபிட்டில் நெட் நிப்பாட்ட முடியும். எக்ஸ்பென்ஸ் போச்சுன்னா இட்ஸ் குட் கம்பெனி. இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் யூ கேன் மினிமம் ஐம் ஷுர் தட் 15% உங்களால் நிப்பாட்ட முடியும். ஸோ அதனால் இந்த உமன் என்டர்பிரனர்ஸ்க்கு இந்த விஷயத்தை நிறையா பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒர்க் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த நாங்கள் ஏற்கனவே சொல்லக்கூடிய இந்த 45+ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் ஒரு 70% உமன் என்டர்பிரனர்ஸ் தான் ஏற்கனவே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க கூட. அண்ட் எங்களுக்கு சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரியில் நாங்கள் கொடுத்துட்டு கூட அங்கேருந்து பண்ணுறவங்களும் உமன் என்டர்பிரனர்ஸ் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வி ஆர் ஓப்பன் டு எனிதிங் அண்ட் வி ஆர் ரெடி டு கிவ் த P2C போய் சேரணும் அல்டிமேட்டாக. ஏன்னா தே ஆர் த அல்டிமேட் கன்சியூமர்ஸ்ன்றோட அவங்க தான் நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க, இன்வெஸ்ட் எடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இ-காமர்ஸ்க்கான இண்டஸ்ட்ரீஸ்க்கும் போயிட்டுருக்கு. பட் நிறைய எங்கிட்ட இருந்து வாங்கி ஏற்கனவே பெரிய பிக் பிராண்ட்ஸ், ஐம் நாட் நேம் இட்டுங்க, பட் நிறைய பிக் பிராண்ட்ஸ் ஏற்கனவே இந்த ரீசைக்கிள் இண்டஸ்ட்ரியில் ஸ்டேஷனரிஸாகவே பண்ணிட்டு இருக்காங்க எங்கிட்ட இருந்து வாங்கி. ஸோ இந்த சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரியில் ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது கவர்மெண்ட் பாடிஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க? அண்ட் நீங்கள் கவர்மெண்ட் சப்போர்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? ஏன்னா இன்றைக்கி ஒரு புது ஸ்டார்ட் அப் இந்த சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரியில் வரும் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கான ஒரு ரோட் மேப், லைக் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ரோட் மேப்பாக சொன்னீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு எங்கேயாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே? கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் த பிக் சப்போர்ட்டுங்க. இட் டசன்ட் சே நோ. ஏன்னா நாங்கள் இப்போ வந்து லாஸ்ட் அந்த ஒரு 14 இயர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம்.
இந்த 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 டியூரேஷனுக்குள்ள மட்டுமே ஸ்டார்ட் அப்க்கு அவ்வளோ சப்போர்ட்ஸ் வந்துருக்குது. அது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இல்லைனா மென்டாரிங்காக இருக்கட்டும், தெர் ஆர் மில்லியன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸுங்க. கவர்மெண்ட் வந்து அது நீங்கள் இப்போ டிஎன் எடுத்தீங்கன்னா டிஎன் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தே கிவ் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க. அதில் உமன் என்டர்பிரனர்ஸ் சொல்லி அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு கவர்மெண்ட் த்ரூ அவ்வளோ சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அஸ் மென்டார்ஷிப்பாகவும் சரி, சீட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் டு பி ஃப்ராங்க் தட் இது வந்து ஜீரோ டெட் கம்பெனி. ஸோ ஃபார் வி நெவர் கெட் எனி லோனுங்க. அந்தளவுக்கு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி இது. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் பொறுத்த வரைக்கும் உமன் என்டர்பிரனர்ஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட்ஸ் இருக்குது, மென்டார்ஷிப் நிறைய கிடைக்குது. ஸோ ஒரு புதுசாக ஒருத்தவங்க எடுத்து இந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும், ஒரு சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும், ஐ எம் ஷுர் தட் பை 2026 35 வரைக்கும் இஸ் பிகஸ்ட் பூம் கோயிங் டு ஹேப்பன் இன் இந்தியா. இட்ஸ் கோல்டன் எரா ஃபார் இந்தியான்னு சொல்ல முடியும். அதுலேயும் இந்த நெட் ஜீரோன்ற இனிஷியேட்டிவ் த கவர்மெண்ட் கோயிங் டு டேக் அப் டு 50 to 60 வரைக்கும் கூட போகலாம். ஸோ சஸ்டைனபிலிட்டிக்கான ஒரு அவேர்னஸும் நீடும் மார்க்கெட்டில் ரொம்ப பெருசு. ஸோ எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு நீட் அ பேப்பர். ஐஐடியோட ஒரு பர்டிகுலர் ரிசர்ச்சில் வாட் தி சைட் எவ்ரி இண்டிவிஜுவல் யூஸிங் எவ்ரி இயர் 3 to 4 reams நம்ம வந்து அட் எனி காஸ்ட் கன்சியூம் பண்ணுறோம்னு சொல்லி வராங்க. ஸோ லைஃப் டைம் எவ்ரி இயர் எது அது வந்து எனி மோடாக இருக்கலாம். நீ பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிஸ்கட் கவர் ஓப்பன் பண்ணுறதுல இந்த பேப்பராக இருக்கலாம். பட் எவ்ரி இண்டிவிஜுவல் கன்சியூமிங். ஸோ அப்படிங்கிறப்போ வி கேனாட் அவாய்ட் த பேப்பருங்க. பட் அது எந்த அளவுக்கு இது அந்த பேப்பர் வந்து ஆரிஜினல்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த என்வாரன்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பேப்பரை நம்ம எப்படி கன்சர்வ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்ம எடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஃபோக்கஸுங்க. அதனால தான் இந்த என்வாரன்மெண்ட்டை நம்ம சேவ் பண்ண முடியும், குளோபல் வார்மிங் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பொதுவாகவே இன்றைக்கி இந்தியாவில் வந்து கம்பேரிட்டிவ்லி இப்போ குளோபல் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக் பற்றின இந்த ஒன்ஸ் யூஸ் பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. அது வந்து இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு ஓகே கவர் வேணுமான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் மனசு வந்து மாறி இருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஒரு தாய்லாந்தோ வியட்நாமோ போனோம்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க. டக்குன்னு எடுத்து நீங்கள் வேண்டானாலுமே வந்து வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நான் டேரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி குளோபலி வந்து இந்த பேப்பர்ஸ்க்கான இம்பேக்ட் வந்து எப்படி இருக்குது அண்ட் எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த ரீசைக்கிள் பேப்பர்ஸ் இந்த பிளாஸ்டிக் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் தே டேக் இனிஷியேட்டிவ் டு பி ஸ்டாப் த பிளாஸ்டிக்ஸ் அக்ராஸ் த குளோபில். இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கு அவ்வளோ பெரிய அவேர்னஸ் இருக்குது, இந்தியாவிலையும் அவேர்னஸ் இருக்குது. அக்ராஸ் த குளோபில் கான்சியஸ் ஆஃப் யூஸிங் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிறப்போ யூஎஸும் ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரிஸ் ரொம்ப அவேர்னஸ் இருக்காங்க. இப்போது அஃப்கோர்ஸ் இந்தியா டேக்கிங் இனிஷியேட்டிவ் பண்ணிகிட்ருக்கோம், ஆஸ்திரேலியா அரப் கண்ட்ரிஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் சொல்கிறதுனால அந்த ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் நான். இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக கார்பரேட்ஸ் தே நெவர் யூஸிங் த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். B2B இண்டஸ்ட்ரீஸில் தே ஹாவ் த்ரெட் தட் நம்ம யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கும் அப்படிங்க பயத்தினாலும் பண்ணுறதில்ல. கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணமாக எங்கிட்ட நிறைய சொன்னது கேட்டிங்கன்னா இட்ஸ் 18% டேக்ஸ். பிளாஸ்டிக் வந்து ஃப்ரீ இந்த கவர்மெண்ட்டில் இருக்குது. ஃப்ரீ இந்த கவர்மெண்ட்னா பீப்புள் ஜஸ்ட் லைக் தட் பிளாக் மார்க்கெட்டில் வாங்கிடுறாங்க. ஸோ சேம் இந்த நம்மளோட ரீசைக்கிள் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இந்த 12% டேக்ஸ் கரண்ட்லி. ரெகுலர் பேப்பர் வந்து 12% டேக்ஸ் இருக்குது. ஸோ மேபி டாக்ஸேஷனில் ஏதாவது லிபரேஷன் கவர்மெண்ட்டில் வந்து கிடைச்சது அப்படின்னா அந்த பேப்பர் மேபி அந்த ரீசைக்கிள் பேப்பர்ன்றக்காக வாங்குறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் பேஷன்ஸுக்காக வந்து மேபி அந்த கன்சூமரை ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இதுக்கும் 12% ஈக்குவலி டேக்ஸ் ப்ராடக்ட்டுங்க. அது ரெகுலர் பேப்பருக்கு 12% டேக்ஸ் தான், இதுக்கும் 12%. இந்தியாவில் வந்து இந்த இது இருக்குது. இப்போ கவர்மெண்ட் இதுக்கு ஏதாவது சப்சிடிஸ் கொடுக்குறாங்களா வேறு கவர்மெண்ட்? 2-3 கண்ட்ரியில் வந்து தே ஹேவ் ஜீரோ டேக்ஸஸ். இம்போர்ட் டேக்ஸுமே உங்களுக்கு ஜீரோ பண்ணியிருக்காங்க 2-3 கண்ட்ரீஸில். ஏன்னா சின்ஸ் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ்ன்றனால. பட் இந்தியாவினால இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஒன் பை ஒன்னாக வந்திருக்காங்க. மேபி தே கம் இன் சம் டைமுங்க. பட் இதுக்கு டாக்ஸேஷன் வந்து we never say zero. இப்போ நீங்கள் அரேகா பிளேட்டுக்கு 0 பண்ணாங்க, அது மாதிரி we never say zero. பட் ரெகுலர் ப்ராடக்ட்க்கும் இதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஷியேஷன் காமிச்சாங்கன்னா the people give at least some attention to be take initiatives. அட்லீஸ்ட் இதுக்காகவாது இதுக்கு மாறுவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஈவன் சிங்கிள் பர்சன்டேஜ் 1% ஆஃப் ஜிஎஸ்டி டிஸ்கவுண்ட் வந்து ஒரு கம்பெனிக்கு ரொம்ப பெரிய வேல்யூ. அது த்ரூ த இயரில் ஒரு எம்ப்ளாயோட சேலரி அது மேபி சின்ன கம்பெனிஸாக இருந்ததுன்னா. ஸோ அந்த ரிஸ்க் எடுப்போம்னு நினைப்பாங்க. ஸோ டாக்ஸேஷனில் கவர்மெண்ட் மேபி பிளான் இன் ஃபியூச்சருங்க. ஸோ பொதுவாக இன்றைக்கி பிளாஸ்டிக் மக்கிறது வந்து அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும், இல்லை அது மக்காது அப்படிங்கிறது ஜென்ரலி ஒரு இது மக்காது அப்படிங்கிறது எல்லாரும் மைண்ட் செட்லேயும் இருக்குது. இன்றைக்கி ஈவன் ஒரு ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறது கூட இன்றைக்கி பேப்பர் ஸ்ட்ராவாக வந்து மாற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பேப்பர் மக்குமா? எனக்கு அது பற்றின ஒரு ஐடியா இல்லை. ஸோ பேப்பர் வந்து எனி ஃபார்ம் ஆஃப் த பேப்பர் வில் பி கம்போஸ்ட். தேர் இஸ் நோ டவுட் ஆன் இட்டுங்க. பட் இட்ஸ் ரியலி கோயிங் டு த்ரெட்டன் த என்வாயர்மெண்ட். ஒரு பேப்பர் வந்து இந்த நம்ம பழைய படத்தை சொல்லுவோம் 15 பைசா திருநா தப்பு இல்லை, அது மாதிரி தான் ஒரு பேப்பராக மண்ணில் போடுறதுனால எந்த இம்பாக்ட் பண்ண போகல. பட் எவ்ரி டன் ஆஃப் பேப்பர் கன்சியூம் அ வால்யூம் ஆஃப்
கெமிக்கல்ஸ் ஓகே ஃபார் ப்ளீச்சிங். ஸோ அது வந்து மண்ணுக்குள்ள போக போக இட்ஸ் இம்பாக்டிங் தாங்க. ஸோ ரீசைக்கிள் பண்ணுறப்போ ப்ளீச் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த என்வாரன்மெண்ட் வில் பி நாட் கோயிங் டு அஃபெக்டட். சேம் டைம் நீங்கள் வந்து ரீசைக்கிள் பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் இந்த அமௌண்ட் ஆஃப் பேப்பர் வந்து ரெகுலராக மக்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த கம்போஸ்டபிளுக்கும் ரீசைக்கிளுக்கும் உள்ள வித்தியாசத்தும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. அதே மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லிக்கும் சஸ்டைனபிலிட்டிக்கான வித்தியாசமும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், சஸ்டைனபிலிட்டி டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் இருக்குது, பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணுறீங்க, அதை வந்து ஒரு அப்சைக்கிள் பண்ணி ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பண்ணிக்கிங்க, இட்ஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். ஸோ என்வரான்மெண்ட் எதுவும் அஃபெக்ட் பண்ணலை. ஓகே. ஆனால் பிளாஸ்டிக் இஸ் பிளாஸ்டிக். ஆமாம். பட் சஸ்டைனபிலிட்டிங்கிறது அப்படி இல்லை. அது ஃப்ரம் ஆரிஜின்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த என்வாரன்மெண்ட் எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணிக்க, அதான் சஸ்டைனபிலிட்டி ப்ராடக்ட். ஸோ வி ஸ்பீக் அபவுட் சஸ்டைனபிலிட்டி ப்ராடக்ட். நிறைய பீப்புள் நினச்சாங்க இது எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் தானே. ஸோ இட்ஸ் நாட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். இது வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த என்வாரன்மெண்ட்டை சோக்கால் அட் எனி இயர் ஆனாலும் சரி என்வாரன்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லிக்கும் சஸ்டைனபிலிட்டிக்கு தான் வித்தியாசம். அதே மாதிரி கம்போஸ்டபிளுக்கும் பயோடிகிரேடபிளுக்கான வித்தியாசம் இருக்குது. பயோடிகிரேடபிள்லாம் இண்டஸ்ட்ரியில் மட்டும் தான் கம்போஸ்ட் ஆகும். இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் அது பயோடிகிரேட் பண்ண முடியும். கம்போஸ்ட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்கலாக அது டீக்ரே ஆகணும், நல்ல போட்டினா ஆகணும். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பேப்பர் இஸ் ஜென்ரலி பேஸ்ட் ஆன் மைக்ரானை பேஸ் பண்ணி மேபி 20 டேஸ்லேருந்து 90 டேஸ்க்குள்ளே சுத்தமாக மாக்கிடும். ஓகே. எனி டைப் ஆஃப் பேப்பர். அது வந்து ரீசைக்கிள் பேப்பராக இருந்ததுன்னா இட்ஸ் நெவர் கோயிங் டு ஹார்ம் த. மேபி ஒயிட் பேப்பர் இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஹார்ம் த ஹெர்த். 5 பைசா ஸ்டோரி தான் அது. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரி பற்றியும் அதில் இருக்கக்கூடிய லைக் இவ்வளோ ஒரு த்ரெட்டாக இருந்திருக்கு, அதை எப்படி நீங்கள் உங்களுடைய கம்பெனி மூலிமா வந்து ஒரு ரெவல்யூஷன்னே சொல்லலாம், கண்டிப்பாக இதை வந்து கொண்டு வந்துருக்கீங்க அப்படிங்கிற பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்களோட எக்கோஸ்பியரோட ப்ராடக்ட்ஸ் இப்போ B2Cயில் நீங்கள் அவைலபிள் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ B2Cயில் லான்ச் பண்ணுற பிளான்ஸ் இருக்கா, அல்லது இப்போ இன்றைக்கி ஒரு கார்ப்பரேட் வந்து இது பார்க்குறாங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எப்படி அவைலபிள், ஐ மீன் எங்கே வாங்கலாம் அண்ட் இதுக்கான சோர்ஸ்? அதான் கரண்ட்லி இப்போ B2C D2Eன்னு சொல்கிறாங்க ஜென்ரலாக. D2C பண்ணுற ஐடியாஸ் இருக்குது, அதுதான் கேட்க வந்தேன். இகாமர்ஸ் சைட்டில் கொண்டு வந்துருக்கோம் நாங்கள். எங்களோட எக்கோஸ்பியர்லேயே வந்து ஸ்டேஷனரி ஒரு வெர்டிகல் ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து ஆன்லைனில் நாங்கள் சேல் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன்லேயே பை பண்ணுறாங்க. அப்படி பை பண்ணுறவங்களாம் ஆனால் மோஸ்ட்லி B2B தான் இருக்காங்க. சாம்பிள்ஸ் வாங்கி பார்த்துட்டு அப்புறம் பல்காக ஆர்டர் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் கன்சியூமர்ஸும் வாங்குறாங்க, ஐ டசன்ட் சே நோ. பட் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வி ஹவ் இப்போ கரண்ட்டாக நாங்கள் நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம் இன்ஸ்டியூஷன்ஸ்க்காகவே. இப்போ நம்ம அதை சொன்ன மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்க்கு என்ன மாதிரிலாம் தேவைப்படும், அவங்க ரெகுலராக ஒரு ரஃப் நோட் யூஸ் பண்ணுற மாதிரி பேப்பர், ஏன்னா ரீசைக்கிள் பேப்பர்னாலே ரஃப் நோட் தான் மைண்டில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பேப்பர்லேருந்து, அந்த மாதிரி நோட் புக்ஸ்லேருந்து வி ஹவ் 2 lines 4 lines 5 lines நோட் புக்கு, மேக்ஸ் நோட் புக்கில் அந்த 3 டைப் இருக்குது. அது மாதிரி ஸ்கொயர் டைப்பு, அப்புறம் இந்த ஐசோமெட்ரிக்ஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஸ்பெஷலைஸ் ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா டாட் மேட்ரிக்ஸில் உள்ள பேப்பர்ஸ், அன்டேட்டட் டைரி. அது ஆக்சுவலி சொல்ல போனால் ஜென்ரலாக டைரிலாம் பார்த்தீங்கன்னா டேட்டட் இருந்துச்சுன்னா அந்த இயர்லேயே கன்சியூம் பண்ணணும், அந்த டேட்லேயே கன்சியூம் பண்ணணும், நம்ம அடுத்த பேப்பர் திருப்பி போயிடும். அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம அக்ராஸ் த குளோபில் ஒரு பேன் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்கணும் அது. ஏன்னா நீங்கள் டேட்டட் டைரி போகிறதுனால என்னன்னா அது டேட்டில் எழுதாம 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து அது அப்படியே பாதி வேலையில் வித்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஸ்டேஷனரியில் அவ்வளோதான் வித்துட்டு இருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இன்னைக்கு நம்ம சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அதில் மேபி சின்ன காலமாக வச்சிருப்பாங்க ஒரு சில டைரியில். சம்டைம் என்ன ஆகுனா ஒரு 10 நாள் நீங்கள் எழுதாம விட்டீங்கன்னா அடுத்த நாள் எழுதுறப்போ அந்த 10 நாள் பேப்பரே வேஸ்ட். ஸோ மேக்கிங் வந்து எவ்வளோ கான்சியஸ் அந்த பேப்பர் வந்து நம்ம யோசிக்கணும். அன்டேட்டட் டைரியா இருக்கனால என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா என்னைக்கு எழுதுறீங்களோ அன்றைக்கி மேலே டேட்டா போட்டு எழுதிக்கலாம். ஸோ எங்களோட எல்லா டைரிஸுமே எப்படி இருக்குன்னா அன்டேட்டடாக தான் இருக்கும். மேலே மந்த்ஸ் வச்சிருப்போம், டேட்ஸ் இருக்கும், யூ கேன் ரவுண்ட் இட் அண்ட் செலக்ட் இட், அந்த மாதிரி இருக்கும் அன்டேட்டட் டைரி. அதுவும் டாட் மேட்ரிக்ஸ் வச்சிருப்போம். டாட் மேட்ரிக்ஸ் வந்து இப்போது அக்ராஸ் த குளோபில் தே ஹேவ் த பிக் அவேர்னஸ் இந்த டாட் மேட்ரிக்ஸ். அது என்ன மாதிரியான அவேர்னஸ்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் பிளைன் பேப்பராக இருக்கப்போ நம்ம எவ்வளோ லைன்ஸ் எழுதுன்றது கான்சியஸாக இருக்காது. வி ரேண்டம்லி அது மேபி 10 லைன் எழுத முடியும்னா ஒரு 5 லைன் முடிச்சுட்டு போனோம் சம் டைம். பட் டாட் மேட்ரிக்ஸ் அப்போ அந்த லைனையும் கான்சியஸ் பண்ண முடியும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி டிராயிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஃபார் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஓகே, அந்த டாட்ஸாக ஒரு டார்க்கும் ஒரு டார்க்கும் 9 mm ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் இஸ் வெரி ஆப்டபிள் ஃபார் எனி டைப் ஆஃப் இன்ஜினியரிங், மேபி ஆர்கிடெக்ட் ஆர் மெக்கானிக்கல், எனி டைப் ஆஃப் திஸ் இஸ் வெரி சூட்டபிள். ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஜேர்னலிஸ்ட்ஸ்க்கு அந்த பாயிண்ட்ஸ் போட்டு சின்ன சின்ன எழுதுறதுக்கு இட்ஸ் ப்ராப்பர்லி ஆப்டபிள். அதனால் வி மேட் ஆல் த எங்களோட எல்லா ஜேர்னல்ஸுமே இஸ் கம்ஸ் அண்டர் த டாட் மேட்ரிக் ஃபார்முங்க. ஸோ அது மாதிரியான ஜேர்னல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இட்ஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் த கார்பரேட்ஸ். அந்த டாட் மேட்ரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவ்வளோக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு நோட் புக்குங்க அது. ஸோ அதை வந்து நோட் புக்ஸாகவும் கொடுக்குறோம், நோட் பேடாகவும் எங்கிட்ட வாங்கக்கூடிய கம்பெனிஸ் உள்ள B2B நிறைய இருக்காங்க. அதே மாதிரி எனி ஃபார்ம் ஆஃப் நீங்கள் கேட்குறீங்க, ஆக்சுவலி இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. தே நீட் அரௌண்ட் 1000 reams ஆஃப் டாட் மேட்ரிக்ஸ் வித் நம்ம சின்ன சின்ன ஹோல்ட் பண்ணி ரேப்பர் பண்ண மாதிரியான சிஸ்டம் இருக்கும். ஸோ அந்த மைக்ரோ டாட்ஸ் வச்ச அந்த பேப்பர்ஸ் 1000 reams நீங்கள் டிஸ்பாச் ஆகிட்டு இருக்குது. இது மாதிரி எனி டைப் ஆஃப் பேப்பர்ஸ் நீங்கள் கேட்குறீங்களா வி கேன் இமிடியேட்லி டிஸ்பாச். வி ஹேவ் ஸ்டாக்ஸ் அண்ட் வி கேன் டூ எனி டைம் எனி குவான்டிட்டி பண்ண முடியும். இது இல்லாமல்
ரொம்ப அதிகமாக போகக்கூடிய புக்னா டூடல் புக்ஸ் இன்னைக்கு ஹைலி ட்ரெண்ட் இந்த மார்க்கெட். டூடல் வி நெவர் திங்க் தட் இந்த ப்ராடக்ட்லாம் போகுமான்னு யோசிக்கல நாங்கள். பட் இஸ் கோ லைக் எனிதிங். அது பெரியவங்களுக்கு எனக்கு அது ஹேபிட் ஆகிடுச்சு. சின்ன சின்னதாக பாக்ஸாக இருக்கும், அதுக்குள்ளே கலரிங் பண்ணுவாங்க. அந்த கனெக்டிங் டாட்ஸ்னு சொல்லி அந்த ஒவ்வொரு டாட்ஸை கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஆப்பிளோட சிஓ சொன்னார் டாட்ஸை கனெக்ட் பண்ணுங்க சொல்லி. இன்னைக்கு அஃப்கோர்ஸ் எவ்ரி நிறைய பேர் இது அது ஒரு ஹேபிட் ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. அஃப்கோர்ஸ் அது வந்து மெமரி பவரை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய இடத்துல அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய லாஜிக்ஸ் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எனி டைப் ஆஃப் இது நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். வி ஹேவ் த நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதே இப்போ எங்கிட்ட இருக்க விஷயத்தை இப்போ ஆன்லைனில் கொண்டு வந்துருக்கோம். ஆன்லைன் இ-காமர்ஸ் சேல்ஸ் கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா ஜென்ரலாக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு கார்பரேட் நீடை பேஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம். கொஞ்சம் ஸ்டாக்ஸ் நாங்கள் வச்சிருப்போம். இப்போ நாங்கள் ஸ்டாக்ஸ் வச்சு இ-காமர்ஸ்க்காக கொண்டு போகிறோம் நாங்கள். ஸோ அதுக்காக Ecosphere சொல்லி அந்த ஒரு வெப்சைட் மூலமாக போயிட்டு இருக்குது. மற்றபடி எங்கள்கிட்ட வாங்கக்கூடிய B2Cக்காக வாங்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் த்ரூவாக நிறைய வெரைட்டிஸ் கொண்டு போகிறோம். அவங்க தான் அல்டிமேட்லி கன்சியூமர்ஸ் கொண்டு போய் கொடுக்குறவங்க. ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம் நாங்கள். ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் பிளைண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணுறதுக்காக உள்ள பேப்பர்ஸ்லாம் ஸ்டில் இந்த மோட் ஆஃப் இந்த ஹையர் ஜிஎஸ்எம்ல டாட்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு நம்ம பேப்பர் ரொம்ப அப்டபுளாக இருக்கும். த ரீசன் வை இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு ரெகுலராக 75, 80, 90 ஜிஎஸ்எம்லாம் ரெகுலராக மார்க்கெட்டில் உள்ள பேப்பர்ஸ். பட் நம்மளால் அப் டு 200 ஜிஎஸ்எம் வரைக்கும் பேப்பர் பண்ண முடியும். பியூர்லி அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். எனி கஸ்டமைசேஷன் வி கேன் டூ அண்ட் எனி டைப் ஆஃப் த புக்ஸ். ஆல்ரெடி வி அந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நோட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம், புக்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வி டூ many customization as per the need தான். ஸோ we have the in-house design and develop team. ஸோ அது வந்து ஒவ்வொரு கம்பெனியுமே கண்டிப்பாக இருக்கணும். எனி ஸ்டார்ட் அப்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கிறது நல்லது. எங்களோட கம்பெனி பொறுத்த வரைக்கும் we have the specific design and develop டீமுங்க. ஸோ எனி கஸ்டமைசேஷன் கஸ்டமர் சொல்கிறாங்கன்னா we immediately அதுக்காக எங்கள் டீம் ப்ராப்பராக நோட் எடுத்து என்ன கேட்குறாங்க, இது எப்படி வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்களோட ஸ்பெஷல் பாயிண்ட்டாகவே எங்கள் டீம் ஒவ்வொரு டைம் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய டைம் பிரிண்டிங்காக கம்பெனிஸ் கொடுக்குறப்போ அவங்க கொடுத்த கண்டென்ட் அப்படியே அந்த பிரிண்டிங் ஷாப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம், அதான் பண்ணுவாங்க. அதில் இருக்கா இங்கே அந்த நிறைய தப்பு அங்கங்கே இருக்கும். நம்ம டீம் அதை உட்காந்து ரிவ்யூ பண்ணி இவங்க இங்கேருந்து ரிவ்யூ கொடுப்பாங்க. சார் இங்கே இந்த மாதிரி கரெக்ஷன்ஸில் இருக்குது, டிசைன்ஸில் கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க நம்ம டீம். ஒரு கேட் டிசைன்ஸ்லாம் சார் இதெல்லாம் போட்டிருக்கு, இது எப்படி பிரிண்ட் பண்ணலாம் மாதிரி கரெக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வி ஹேவ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த இன்ஹவுஸ். ஸோ அதனால நம்ம அதை கரெக்ஷன் சொல்லி அதுக்காக சம்டைம் பிரிண்டிங்கில் வி சார்ஜ் ஹை. அது எதுக்காகனா அந்த டைமில் ப்ரூஃப் ரீடிங் நிறைய தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா when they are conscious to become for sustainability, we also take அதை எப்படி எஃபிஷியன்ட்டா பண்றதுக்காக we have a team. ஸோ அந்த விஷயத்தில் we are very conscious. ஏன்னா பேப்பர் வந்து எந்த அளவுக்கு கான்சியஸ் யூஸ் பண்ண சொல்லி கன்சியூமர் சொல்லிட்டு நம்மளே அதை பார்க்காம இருக்க எல்லா கரெக்ஷன் தப்போட ஓட்டி கொடுத்து அது கன்சியூமர் யூஸ் ஆகாமல் நமக்கு யூஸ் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஸோ வி ஹேவ் ஸ்பெஷலைஸ் டீம் இந்த இன்ஹவுஸுங்க. அது மாதிரி டெவலப்பர் டீம் வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ ஆக்சுவலி நாங்கள் ரீசெண்டாக இப்போ லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து சஸ்டைனபிள் இன்விடேஷன்ஸ். அது இப்போ ரீசெண்டாக லான்ச் கம்மிங் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் லான்ச் ஆகுது. அதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்விடேஷன்றது அதோட லைஃப் வந்து அந்த ஈவென்ட் முடிகிற வரைக்கும் தான். அவ்வளோதான், அப்படி பார்த்துட்டு டேட்டா பார்த்துட்டு அப்படியே வச்சிருவாங்க. அண்ட் வி கேனாட் இமேஜின் ஹவு மெனி ஈவெண்ட்ஸ் ஹேப்பன் இன் எவ்ரி மந்த் எவ்ரி இயர். ஒரு குறைஞ்சது ஒரு கல்யாணத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 300 பத்திரிகையிலேருந்து ஒரு 4000-5000 பத்திரிகை அடிப்பாங்க. அது மாதிரி எவ்வளோ வீட்டில் நடக்கும். கண்டிப்பாக இன்கேஸ் ஒரு வீட்டில் ஈவெண்ட்டே இல்லைனா கூட மொய் திருவிழான்னு நிறைய நடத்துகிறாங்க. ஸோ எவ்ரி ஹோம் தெர் இஸ் அன் ஈவெண்ட். ஸோ அப்படிங்கிறப்ப எல்லா ஈவெண்ட்டுக்குமே இன்விடேஷன்றது ஒரு மானிட்டரி ஆச்சு, இன்க்ளூடிங் கார்பரேட்ஸ் வரைக்கும். கார்பரேட் எல்லா ஈவெண்ட்ஸுமே தேவை. இப்போ ஒரு கார்பரேட் ஷோ நடக்குது, அது வந்து ஒரு மியூசிக் ஷோவாக இருக்கலாம், ஒரு டிஜே பார்ட்டியாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எல்லா ஈவெண்ட்டுக்குமே தே நீட் இன்விடேஷன் கார்டு, டிக்கெட்ஸ், ஐடி கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வி ப்ரொவைட் சஸ்டைனபிள் ஐடி கார்ட்ஸ். நிறைய ஈவெண்ட்டுக்கு வி ப்ரொவைடிங்க கிராஃப்டில் சஸ்டைனபிள் ஐடி கார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவே ஒரு பெரிய ஒரு மாதிரியான ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அது மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கார்பரேட்கான ஐடி கார்ட்ஸ், டேக்ஸ், பேட்சஸ், ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கஸ்டமைசேஷன் கம்பெனி பண்ணிடுறோம். அதுவுமே சீட் கார்ட்ஸில் பண்ணுறோம். ஸோ இந்த கமிங் ஏப்ரல் நாங்கள் லான்ச் பண்ணுறது அந்த சீட் அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லி இன்விடேஷன்ஸ் பண்ணுறோம். அதோட பர்பஸ் ஈவென்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பேப்பர் வந்து யூஸ்லெஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அது வந்து சீட் எம்பர்டு பேப்பர்ஸில் நாங்கள் இன்விடேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூஸ் பண்ணி முடிச்சு நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா இட்ஸ் க்ரோ. ஸோ அதான் அந்த கான்செப்ட்டுங்க. ஸோ அதை மிஷினில் போட்டு அதை நம்ம மல்டி கலரில் ஓட்டணும் அப்படின்னா என்ன வேணால் அந்த சீட் சேர்த்து போயிடும். ஸோ மிஷினில் போடாமல் எங்களால் இவ்வளோ தான் மினிமலிஸ்டிக் கலர்ஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி வி ஹேவ் லிமிடேஷன்ஸ். அப்போ தான் அந்த சீடு உயிரோடு இருக்கும்.
ஸோ அதை பேஸ் பண்ணி வி டெவலப் இன்விடேஷன்ஸுங்க. அது வந்து காட்டன் மிக்ஸ்ட் பேப்பர்ஸில் பண்ணிகிட்ருக்கோம், ரீசைக்கிள் பேப்பர்ஸ் மட்டுமே வச்சு பண்ணிகிட்ருக்கோம், CWL பேப்பர்ஸ் அந்த மாதிரி ஒரு 10-15 வெரைட்டிஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அது கம்மிங் ஏப்ரல் லான்ச் பண்ணுறோம். ஸோ பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடையும் போஸ்டரையும் வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். போஸ்டருக்கு ஏதாவது நம்ம நீங்கள் நியூஸ் பிரிண்ட்டுங்கிறதுக்கும் போஸ்டருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒன்லி த GSM இஸ் டிஃபரெண்ட். ஸோ வி ஹேவ் ஆல்ரெடி பேப்பர்ஸ், அதுவுமே நம்மகிட்ட பேப்பர்ஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா அதோடைய தேவையும் இன்னைக்கு கட்சிகள் அதிகமாக போஸ்டரோட எண்ணிக்கைகளும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ போஸ்டர் இண்டஸ்ட்ரிக்கான மேப்லத்தோ பேப்பர்னு சொல்லுவோம். அது அந்த மேப்லத்தோ பேப்பர்ஸ் வி ஹேவ் ஆல் த GSM, ஆல் த வெரைட்டிஸ் எங்கிட்ட இருக்குங்க. பட் ஒன்லி கன்சர்ன் தென் நாங்கள் வந்து ப்ளீச் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ ப்ளீச் பண்ணாத அதை இப்போ நான் காமிச்ச இந்த ஷேடு தான். இந்த ஷேடில் த பெஸ்ட் இதில் 2-3 மாடல்ஸ் எங்கிட்ட இருக்குது. அந்த மாடல்ஸை வச்சுக்க மேப்பில் தோஸில் எனிதிங் தே கேன் டேக். ப்ளீச் பண்ணி மட்டும் நாங்கள் தர மாட்டோம். அகெயின்ஸ்ட் என்வரன்மெண்ட் டிஸ்டர்ப்ஸ் ஆகுதுங்க. ஸோ அதனால் அது மட்டும் பண்ண மாட்டோம். ஆக்சுவலி எங்கிட்ட ஒரு ஸ்டடி வந்திருந்தது ஒரு 2 years பேக்கில். இது மாதிரி போஸ்டர்ஸ் யூஸ் பண்ண அது பார்த்தீங்கன்னா அவங்க தே பின் இன் மெனி லொக்கேஷன்ஸுங்க ஒரு இன்ஸ்டியூஷனில். அப்படி யூஸ் பண்ண போஸ்டர்ஸ்லாம் நாங்கள் ரிட்டன் எடுத்து ரீசைக்கிள் பண்ணி வேறு ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அல்டிமேட்லி வி ஆர் கான்சிஸ்ட் வித் சஸ்டைனபிலிட்டி இனிஷியேட்டிவ் தாங்க. ஸோ எனி கஸ்டமைசேஷன் ப்ராடக்ட்க்கு எனி இண்டஸ்ட்ரீஸ்க்கு அது பேப்பராக இருந்துச்சுன்னா வி கேன் கிவ் எனி சொல்யூஷன். என்ன வேணால் பண்ணலாம். அது எனி இண்டஸ்ட்ரீஸ்க்கு. இட்ஸ் நாட் அபவுட் த பிரிண்டிங் ஒரு போஸ்டர்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது. எங்கேயாவது உங்களுக்கு பேப்பரை யூஸ் ஆகுது அப்படின்னா அது சஸ்டைனபிள் பேப்பராக எங்களால் பண்ண முடியும். மரத்தை வெட்டாமல் பண்ண முடியும். டிஷ்யூ பேப்பரில் இது பாசிபிலிட்டி. டிஷ்யூ பேப்பர் பண்ணிட்டு இருக்கோம். டிஷ்யூ பேப்பர் பண்ணிட்டு ஏன்னா டிஷ்யூ பேப்பரோட கன்சப்ஷன் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது வந்து ரீசைக்கிள் டிஷ்யூஸ் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கோயம்புத்தூரோட பிரைம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கவங்களே ரீசைக்கிள் டிஷ்யூஸ் பண்ணிருக்காங்க. வி சப்ளை தம் அக்ராஸ் தமிழ்நாடு, அக்ராஸ் இந்தியா, ஈவன் எக்ஸ்போர்ட்ஸில் மந்த்லி அரௌண்ட் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு கண்டெய்னராவது ரீசைக்கிள் டிஷ்யூஸ் போயிட்டு இருக்கு நமக்கு. ஓகே. ஸோ வி டூ ஆல்ரெடி டன் டிஷ்யூ பேப்பர் அப்படின்னாலே A to Z வந்து எனி இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம். ஃப்ரம் த ஒரு சின்ன ஒரு பென்சில்லேருந்து ஒரு ஷார்ட்டில் குட்டுற பேட்ச் ஒரு 10 நாள் ஈவெண்ட்டாக இருக்கும், 2 நாள் ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்டில் ஒரு பேட்ச், ஐடி கார்ட்ஸ், இல்லைனா ஒரு சின்ன நோட் பேட்ஸ், இன்னைக்கு எனி மீட்டிங்ஸாக இருக்கட்டும், எனி கான்ஃபரன்ஸ் யூஸ் ஆகிற இடத்துல எல்லாமே நம்மளால் அதுக்கு ஒரு சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த பாட்காஸ்ட் இவ்வளோ தூரம் பார்த்துருக்காங்க அப்படின்னா அந்த சஸ்டைனபிலிட்டி பற்றியும் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் அண்ட் உங்களுடைய பிராண்ட் பற்றியும் வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் உங்களை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸில் ரீச் பண்ணலாம், பார்க்கலாம், உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே கிடைக்கும்? கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ecosphere.org.in சொல்லி இந்தியா மார்ட்டோட சைட்டில் இருக்கும். இது B2Bக்காக நாங்கள் டெவலப் பண்ணது, பட் B2Cக்கும் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் stationery.ecosphere சொல்லி ஸ்டேஷனரிக்காகவே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு போர்ட்டல் இருக்குது எங்கிட்ட. ஸோ stationery.ecosphere.co.in சொல்லி எங்கிட்ட ஒரு சைட் ஒன்று இருக்குது. அது மூலமாகவும் தே கேன் பை ஆன்லைன். எவ்ரி டே எங்களுக்கு வாக்கிங்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா more than 300 to 400 numbers வாக்கிங் எங்கள் ரெகுலர் ஆஃபீஸ் வந்து இது எங்களுக்கு ஃபேக்ட்ரி அண்ட் உங்களுடைய ஆஃபீஸ் கார்பரேட் ஆஃபீஸ் லொக்கேட்டிங் அட் கோயம்புத்தூருங்க. ஸோ மோஸ்ட்லி ஃபேக்ட்ரிஸ் வரைக்கும் நாங்கள் யாரையும் அலோ பண்ணல. சின்ஸ் தெர் ஆர் மெனி டெக்னாலஜி எவ்ரி டே வி அப்டேட்டிங்க. ஸோ அதனால் ஃபேக்ட்ரிஸ் நாங்கள் இது வரைக்கும் யாரையும் அலோ பண்ணல. பட் ஆஃபீஸஸ்க்கு எனி டைம் தே கேன் கம். வி ஹேவ் ஆல் தி ப்ராடக்ட்ஸ் இந்த டிஸ்பிளேங்க. ஸோ அவங்க மைண்டில் இல்லாத ப்ராடக்ட் கூட இப்படி கூட பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன், பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸ், பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ், பேப்பர் பேஸ் பண்ண பேக்கேஜிங்கில் ரீசைக்ளிங்கில் வி டூ மெனி ஒண்டர்ஸ். அதுலேயும் ஸ்வீட் பாக்ஸஸ், அதே மாதிரி அந்த கிஃப்ட் பாக்ஸஸ் ஆல்ரெடி வி ஆர் இன் த மார்க்கெட். வி ப்ரொவைடிங் டு மெனி கார்பரேட்ஸ் இந்த பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸ்ங்க. நான் ஸ்டேஷனரி பற்றி மட்டும் பேசினாலும் அதை சொல்லியிருக்கேன், பட் வி ஆல்சோ ஹேவ் த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி சொல்யூஷன்ஸ் எங்கிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ecosphere.org.in ஸ்பெசிஃபிக்காக ஸ்டேஷனரி பொறுத்த வரைக்கும் stationery.ecosphere. ஓகே. இந்த வெப்சைட்ஸில் வந்து இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுடைய கம்பெனி பற்றியும் நீங்கள் மேலும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தொடர்ந்து வந்து இன்னும் நிறையா சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸில் நிறையா இன்றைக்கி ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து இன்னும் நீங்கள் அட்ரஸ் பண்ணி இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து மென்மேலும் இந்த இண்டஸ்ட்ரியை இந்த செக்மெண்ட்டை வந்து இன்னும் வளர்த்தணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். எல்லோட ஆசைகளும் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்த ஸ்பேஸுங்க. ஏன்னா நாங்கள் இப்போது திஸ் ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் டு ரீச் த கன்சியூமரை ரீச் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் பண்ணது எல்லாமே B2Bக்காக. கார்பரேட்ஸே மோஸ்ட்லி எங்கள்கிட்ட வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் நாங்கள் இவ்வளோ நாள் வளர்ந்துருக்கோம் சொல்லலாம். ஒவ்வொரு கம்பெனிலையுமே சஸ்டைனபிலிட்டிக்குனே வந்து இப்போது எம்ப்ளாயிஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி வந்து ஒரு HR போட்டாங்க, எப்படி அக்கௌண்டன்ட் போட்டாங்களோ அது மாதிரி சஸ்டைனபிலிட்டிக்குனே இப்போது எம்ப்ளாயிஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் MSW படித்தவங்க ரொம்ப பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி வந்துட்டு இருக்க சுச்சுவேஷனில் B2B தாண்டி B2Cக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் யோசிச்ச அந்த சரியான டைமில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ரியலி தேங்க்ஸ் டு
பிஸ்னஸ் தமிழுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லலாம். ஸோ அதையும் இந்த சஸ்டைனபிலிட்டி சம்மந்தமாக கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை சேர்க்கறதுக்காக உங்களோட இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணணும்னு நாங்களே எதிர்பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் த பிகஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வெரி ப்ளஷர். தேங்க்யூ.